இந்த வருஷம் வந்து இன்டர்வியூ எவ்ரி இயர் வந்து குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ எவ்ரி இயர் நான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது வந்து இண்டிவிஜுவலாக தான் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பியூரோக்ராட்ஸை நான் வந்து கூப்பிட்டுருந்தேன். ஆனால் டிஎன்பிசி டாப்பர். ஸோ இந்த டைம் நான் சார்கிட்ட வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் தான் கேட்டேன். சார் எனக்கு ஆன்லைன் யார் பண்ணி தர முடியுமா அப்படின்னு. சார் எந்த விஷயமே எதுவுமே அப்ஜெக்ஷனே சொல்லலை. உடனே தம்பி நான் நேர்லேயே வரேன். சார் வந்து மிஸ்டர் நந்தகுமார் ஐஏஎஸ் சார் எல்லாருமே ரொம்ப ஃபெமிலியரான பர்சன். சார் வந்து நிறைய ஸ்டேஜ்ல நீங்க பார்த்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற மேக்ஸிமம் மோட்டிவேஷன் ஸ்பீச்ல அது ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா சார் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். அந்த வகையில நான் சாரை வெல்கம் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். இன்னைக்கான செஷன் வந்து சார் ஸ்டார்ட் பண்ணுவாரு. இந்த வருஷத்துக்கான இன்டர்வியூ சார். தேங்க்ஸ். நான் உங்களுக்கு ஆன்லைன் இருக்கும். குட் மார்னிங். ரைட்டா சொல்லுங்க. இன்டர்வியூ போனீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அங்க ஆன்லைன்ல இருக்கவங்க நீங்க வந்து என்ட்ரா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யுவர் எனர்ஜி ஹேஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ். உங்க எனர்ஜி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னா அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அட்டென்ஷன் கிரியேட். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் திங் இஸ் அகைன் தட் இன்ஃப்ளூயன்ஸ் பை யுவர் எனர்ஜி and by your knowledge. That's a not spoken language. புரியுதுங்களா? அது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே உங்களோட அந்த பாடி லாங்குவேஜும் பாடி எனர்ஜி இருக்குல்ல, உங்களோட பர்சனாலிட்டி எனர்ஜி இருக்குல்ல, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமா பேச வேண்டாம். அவங்களோட வார்த்தைகளோட அவங்களோட உணர்வுகள் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ். புரியுதுங்களா? உங்களோட வார்த்தைகள் சம்டைம்ஸ் வாயில இருந்து வெளியில வராம இருக்கலாம், இல்ல போதுமான அளவுக்கு இல்லாம இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்கறத அது உணர்வா இருந்தாலும் சரி, தகவலா இருந்தாலும் சரி, போதுமான அளவுக்கு இல்லாத பொழுது உங்களுக்கு வெளியில வர்றப்ப அந்த மனநிறைவு இருக்குல்ல, நம்ம ஒரு நல்ல இன்டர்வியூ பண்ணோம், அந்த நல்ல இன்டர்வியூ பண்ணோம் அப்படிங்கிற மனநிறைவு அவங்க எல்லாரும் உங்களை இப்ப ஃபங்க்ஷன் முடிச்சு வழி அனுப்பிச்சிட்டாங்க, எப்படி அனுப்புவாங்க, சரிங்க பாப்போம் அடுத்த ஃபங்க்ஷன்ல பார்ப்போம், இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது அப்படிங்குவாங்க. நாம வழி அனுப்புறப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படி, நீங்க உங்களை கூப்பிட்டமா அவங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, நம்மளுக்கே ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்கா இருக்கும்ல. அதுக்கிறப்ப சந்தோஷமா வழி அனுப்பலாம். அது மாதிரி நாம போனப்ப அவங்கள நம்மள வந்து வரவேற்கணும். ரிசப்ஷன் ரிசப்ஷன் வரப்ப உங்களோட அந்த பாடி லாங்குவேஜும் உங்களோட அந்த எனர்ஜியும் முதல்ல அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு உங்க மைண்ட்ல ப்ரிப்பேர்டா இருக்கு. உங்க மைண்ட்ல ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா அந்த எனர்ஜி வில் ஸ்டார்ட் இன்ஃப்ளூயன்சிங் ஈச் அண்ட் எவ்ரிவன். ஸோ அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதான் ஐ ஆல்வேஸ் டெல் என்னோட ஆஃபீஸ் அங்க குஜராத் ஆஃபீஸ்ல போறப்ப இனிஷியலா எல்லாருக்கும் வந்து ஐ ஸ்டார்ட் சேயிங் வணக்கம். அங்கேயும் வணக்கம் தான் சொல்றோம். ஸோ வணக்கம் சொல்றப்ப கீழே இருக்கிறவங்க எல்லாம் வணக்கம் சொல்றது அவங்க விஷ் பண்ணுவாங்க, வாயில இருந்து வார்த்தை. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சுன்னா அவங்களோட என்னோட எனர்ஜி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால நான் கீழே வெயிட்ல இருந்து இறங்குறதுல இருந்து எனக்கு சீட் இருக்கு. அந்த இவங்க அந்த ஆஃபீஸர் கீழே லிஃப்ட்ல ஏறுறப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த இடங்கள்ல அவங்க இப்ப எனர்ஜெட்டிக்கா அவங்க சொல்ல ஆரம்பிச்சு, அது எனக்கு மட்டும்தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க பாருங்க, எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ ஏதோ அவங்க அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு, அங்க இருக்க வாட்ச்மேனுக்கு, ஏன்னா என்னோட அட்டன் பண்ற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரவங்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நல்லா கவனிச்சுக்கிறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, உட்கார வைக்கிறாங்க, என்னன்னு கேட்கறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ் எப்படி அப்படின்னு வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது தான் மற்றவங்களாம் அது இன்ஃப்ளூயன்ஸ். புரியுதா? ஸோ அது எண்ணத்துலயே இருக்கணும், உணர்வுகள்லயே இருக்கும். உணர்வை வெளிப்படுத்துறது இருக்கு. இப்ப எல்லாரும் திரும்ப குட் மார்னிங் சொல்றப்ப சொல்லுவீங்க, குட் மார்னிங். குட் மார்னிங் வந்து உங்க மைண்ட்குள்ள சந்தோஷமா அந்த குட் மார்னிங். ஸோ நீங்க இன்டர்வியூ போறப்ப குட் மார்னிங் சார், இப்போ மேடம் இருந்தாங்கன்னா குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்றதுதான் அது என்தூசியாசம். நான் ஆர்மியில இருக்கிறதால வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப போல்டா நான் என்சிசில இவங்களை பார்த்தேன். அவங்க என்சிசில இருந்தாங்க, நான் என்சிசி சர்டிஃபிகேட் போட்டேன். நான் என்ன பண்ணா குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா நாங்கள் சீனியர்ஸ் ரிப்போர்ட் பண்ணிருப்பேன்.
ஸோ சார் அப்படின்னு சொல்றப்ப சார்ன்றப்ப கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் கொஞ்சம் வேகமா இருக்கும். அந்த மாதிரி இன்டர்வியூல சொல்றப்ப கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா ஒரு என்சிசி கேரக்டர் உள்ள வந்தாங்க, குட் மார்னிங் சார் அப்படின்னா நாங்க உடனே ப்ரொஃபைல் வந்து முன்னாடி பார்த்து எஸ் ஓ என்சிசி பையன் என்சிசிக்கு அந்த அந்த இன்டர்வியூ தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இதுதான் இப்போ ஓகே இன்டர்வியூ வரும். நம்மள தெரிஞ்சவங்களுக்கு நம்மளை பத்தி நல்லா நம்ம யாருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்டர்வியூல இருக்கவங்க எல்லாருமே உங்களை தெரியும் அப்படின்னா உங்களுக்கு கேள்வி கேட்க போறது. எனக்கு இந்த பையனை சின்ன வயசுல தெரியுமா, ரொம்ப பொறுப்பா இருப்பான், இந்த பொண்ணு தெரியும், ரொம்ப எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டா முடியும், இந்த பொண்ணு கொடுத்தா இந்த வேலையை நம்ம சொன்னதை விட அதிகமா செஞ்சிருவோம், எழுதுனா என்ன இருப்பாங்க அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம அப்பா அம்மா நமக்கு மேல இருக்கிறது நம்மளோட ஒப்பீனியன். புரியுதுங்களா? அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம மேல நம்மளை பத்தி ஒப்பீனியன். அண்ட் நம்மளோட டீச்சர்ஸ் கிட்ட நம்ம மேல இருக்கிற ஒரு ஒப்பீனியன். இப்போ நீங்க அதை ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷனா பாருங்க. நீங்க சிவில் சர்வீஸ் ஸ்கூல்ல என்ட்ரு ஆகுறது இட்ஸ் நாட் சடன் டிரான்சிஷன் பண்ணி உங்களை நீங்க ஆஃப் பண்ணிருக்கீங்க, யாராவது ஆஃப் பண்ண வச்சிருக்காங்க சிவில் சர்வீஸ். ஸோ அப்படி ஆஃப் பண்றப்ப உங்களை பத்தி இருக்கிற ஒப்பீனியன் அவங்களுக்கு கலெக்டிவா நல்லா படிக்கிறான், நல்லா படிக்காதவன், இல்ல ரொம்ப நல்ல பையன், கெட்ட பையன், இல்ல நல்ல பொண்ணு, இல்ல அவர் சுமாரா நம்ம சொல்றத கேட்கிற பொண்ணு அப்படின்னு இல்லாம எல்லாருக்கிட்டையும் உங்களை பத்தி இருக்கிற ஒப்பீனியனை நீங்க மைண்ட்ல இருக்கல. நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி பாக்குறாங்க, அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கா, என்ன நம்ம மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்ற நம்பிக்கை நம்ம மேல நம்பிக்கை கம்மியா இருந்தா கூட அவங்களுக்கு தெரியும், ரைட்ல போடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நம்ம அப்பா அம்மா தெரியும் நம்ம லோவா இருக்கணும். சரி, சப்போஸ் நம்ம இன்டர்வியூல நம்ம கூட அப்பா அம்மா இல்ல, அவங்க வர முடியலன்னு வச்சுக்கீங்களேன், அந்த இன்டர்வியூ போறப்ப நம்ம கொஞ்சம் பயந்த சுபாவத்துல போறோம். அப்ப என்ன பண்றாங்க, வி ஷுட் திங்க் அவர் அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரி. ரைட், நம்ம அம்மா கூட இருந்தாங்கன்னா, நம்ம அப்பா கூட இருந்தாங்கன்னா போடா பாத்துக்கலாம் அப்படின்றதுதான். நல்லா பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா பண்றா நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போ ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அவங்க உங்களை பத்தி அவங்களோட உங்களை பத்தி அவங்களோட ஒப்பீனியன் என்ன? சரியா? ஹோம்ஒர்க் எப்பவுமே செய்ய மாட்டான், இவன் ஹோம்ஒர்க் செஞ்சிருவான், புரியுதுங்களா? இவன் கிளாஸ் சொல்ற பத்தி கேட்க மாட்டான், இவனால ரொம்ப ஆழமான பையன் இருந்தாலும் செஞ்சிருவான் அப்படின்னு ஏற்கனவே உங்களை பத்தி தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஒப்பீனியனை பல வருஷம் உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் அவன் தான் எப்ப பாரு நை இருப்பான்டா, இவன் எல்லாத்தையும் நம்ம போனா எல்லாத்தையும் ரெடியா வச்சிருப்பான்டாங்க. ஒரு சில பேர் நம்ம சினிமா போறோம்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒரு பையன் என்ன பண்ணிருப்பாங்க, டிக்கெட் கொடுத்துருப்பான், ஒரு பையன் முன்னாடியே போயிருப்பான், ஒரு பையன் வந்து போற மச்சா எங்கடா இருக்கிறேன் படம் ஆரம்பிக்க போட்டு உனக்காக வெளில வெயிட் பண்றேன், மத்தவங்க உள்ள போங்கடா, மத்தவங்க உள்ள போங்கடா, உனக்கா வெயிட் பண்றேன், நான் டிக்கெட் எடுத்து வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப தமிழ சேவிங் லீட். படம் கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் சரி, ரைட் ஓகே, நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுவோம், அகாமடேட் பண்ணுவோம், கொஞ்சம் உள்ள போவோம் அப்படின்னு, நம்ம லேட்டா வரோம் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கு நம்மளோட ஒப்பீனியன். ஸோ இதெல்லாம் நீங்க கலெக்டிவா பாத்தீங்கன்னா அந்த கலெக்டிவ் ஒப்பீனியன் நம்மளுக்குள்ள மைண்டுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப ஆழமா இருக்கு. அது சப்கான்சியஸ் குள்ள ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால இப்ப நாம தெரியாதவங்களுக்கு முன்னாடி உட்காரு, இப்ப தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி நம்ம உட்கார வச்சாங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி உங்களை இன்டர்வியூ உட்கார வச்சுருக்கீங்க, உங்களுக்கே ஒரு மாதிரி டேய் உனக்கு தெரியாத இதெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கணுமா அப்படின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். உனக்கு தெரியல அப்படின்னு, இல்லைன்னா உட்காந்து அந்த பக்கம் உட்காந்து காமெடி பண்ணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்ல மாட்டோம், சொல்லுவோம், நிச்சயமா சொல்லுவோம். இல்லாம இப்ப நாம தெரியாதவங்களுக்கு உட்கார்றதுனால இப்ப அவங்களுக்கு யார் ஒப்பீனியன் கேட்கும், அவங்களுக்கு யார் ஒப்பீனியன் வேணும், தட்ஸ் பிகஸ்ட். இப்ப நம்ம போறதுக்கு முன்னாடியே நம்ம அப்பா அம்மா அமைச்சிருக்கோம் இன்டர்வியூ சொல்லிட்டேன், ஏங்க பையங்க அவங்க இதெல்லாம் நம்பி இருக்கான், இந்த வேலையை கொடுங்க அப்படின்னு உங்க அப்பா அம்மா பேசணும்னு வச்சுக்கோங்க, உங்களை பத்தி நிச்சயமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பில்டப் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் என் பையன் சின்ன வயசுல இருந்து இதேதான் இருக்கலாம், அவன் எண்ணம் எழுத்து மூச்சு கீச்சு எல்லாம் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுல அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் பேர் வச்சு முன்னாடி ஐஏஎஸ் எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு நிச்சயமா ஏதாவது சொல்லுவாங்க. சரி நல்லா படிப்பான், கரெக்டா செஞ்சுருவாங்க அப்படின்னு உங்க அப்பா அம்மா இன்ஃபுளுன்ஸ் சொல்லுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சார் எப்பவுமே டைம் வர மாட்டான் சார், ஒழுங்கா வர மாட்டான் சார், வீட்டு வேலை செய்ய மாட்டான் சார் அப்படின்னு அவனை சொல்ல விட்டாச்சு. உங்களை பேர் சொல்லாம உங்க சார்ந்தவங்க தான் இன்டர்வியூஸ் கிட்ட பேச வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அப்படி ஒரு ரோல் இருக்கு, சரியா?
உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு டீச் பண்ணவங்க கூட இருந்தவங்க உங்களை சார்ந்தவங்களை பேசுனாங்க என்ன சொல்லுவாங்க உங்களை பத்தி அப்படின்னு யோசிச்சுப்பாரு. என்ன சொல்லுவாங்க உங்களை பத்தி? ஏன்னா அதெல்லாம் உங்களோட முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ஆர்ட் பிரின்சிபல் அதெல்லாம் பதிஞ்சு சரியா? அதனால நம்ம என்ன பண்றோம், சம்டைம்ஸ் பேர் தாங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிருப்பாங்க, ஏன்டா போலாம் அப்படி மனசுக்குள்ள நம்மளுக்குள்ள பேச ஆரம்பிச்சு அவனா இன்னி பிறகு எடுப்பான ஸ்டேஜ்ல போயிருந்தாலும் எப்படிதான் வாயில வாங்க வரணும் தெரியல, அப்படிதான் வரமாட்டேங்குது அப்படின்னு. இதுதான் உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒப்பீனியன், கூட இருக்கவங்க கொலீகோட ஒப்பீனியன். அவங்கள பேச விட்டா உங்களை பத்தி பாசிட்டிவா பேசுற விஷயங்கள், நெகட்டிவா பேசுற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். உங்க அப்பா அம்மா, உங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்ல உங்களோட டீச்சர்ஸ், ஆர் சமம் ஆக்சுவலி கொலீக்ஸ், கோஆஸ்பிரண்ட்ஸ், இவங்கெல்லாம் உங்களை பத்தி என்ன பேசுவாங்க? ப்ரிடாமினா உங்களோட வேல்யூஸ் பத்தி, உங்களோட பர்சனாலிட்டி வேல்யூஸ் பத்தி அதை மைண்டுக்குள்ள நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம உள்ள எடுத்துக்கணும். அதெல்லாம் நல்லதெல்லாம் உள்ள எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நம்ம யார் அப்படிங்கிற அடையாளம் மத்தவங்களுக்கு என்ன இருக்கு, நம்மளுக்குள்ள என்ன இருக்கு சரியா? மத்தவங்க சொல்லாத விஷயங்களை நாம ஏற்படுத்தணும் அப்படின்னா அது நம்ம மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா இருந்தாலும் ஏற்படுத்தணும். புரியுதுங்களா? ரொம்ப ஆழமா இருந்தாருன்னா அந்த சொல்றவங்களையும் மீறி நாம நம்மளுடைய ஆளுமை மனசுக்குள்ள என்ன இருக்கும் அது வார்த்தை மூலியமா வெளிப்படும். இல்லைன்னா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான். ஸோ அதனால இப்ப இன்டர்வியூர் பாத்தீங்கன்னா உங்களை நீங்க என்ட்ரா போறீங்க, நான் சொன்னேன் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அந்த அந்த ஃப்ரேம் வருது. டுடே இஸ் மை டே, டுடே இஸ் டே, this day I'm going to live the best. இந்த டேவை if I'm not going to live the best again, this is not going to be recreated. அடுத்ததுன்னா அது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதான் பெஸ்ட். ஸோ இதுல I should make myself again so much happy. ரொம்ப சந்தோஷமா எனக்கு யார் அப்படின்றத இவ்வளவு நாள் இதுக்காக காத்துட்டு இருந்தேன். என்ன ஸோ இப்ப நமக்கு யாராவது பிடிச்ச ஹீரோவோட படம் பார்க்க போறப்ப சோகமா பார்ப்போம், ரொம்ப மன அழுத்தத்தோட பார்ப்போம், தலைவர் வராங்க அதெல்லாம் விசில் அப்படின்னு போல. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மைண்ட் குள்ள பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபீல் லைக் அ பட்டர்ஃப்ளை, நாட் ஆக்சுவலி சூப்பர் எக்ஸைட்டட்ல நம்ம சும்மா உட்காந்து குதிப்போம்ல விசில் போகலாம். அந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் அவங்க மனசுக்குள்ள பாசிட்டிவா இருக்கும். அதை விட்டுட்டு ஐயோ தலைவர் எப்படி நடிக்க போறாருன்னு தெரியல, எப்படி வரும்னு தெரியல அப்படின்னு இருக்க மாட்டோம். So that is how it is very important to express your personality. அந்த ஆழ் மனசுக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும், அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நாம இன்னைக்கு இந்த டேல இந்த இது இந்த 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 இதுல ப்ராசஸ் என்ன நடக்குதோ அது பெஸ்டா நடக்கும், நான் நடத்துவேன் அப்படின்ற மைண்ட்ல ஒரு ஆட்டோ ப்ரொஜெக்ஷன் இருந்துட்டே இருக்கு. அந்த ஆட்டோ ப்ரொஜெக்ஷன் பாத்தீங்கன்னா யூ கான்ட் ப்ரெடிக்ட் எவ்ரிதிங். எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க நினைச்ச மாதிரி இருக்கலாம், இல்லாம போகும். ஒருவேளை இல்லைன்னா அப்படின்னு வரப்ப நமக்கு தெரியாத கேட்டாங்க அப்படின்றது மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நமக்கு நாம இது ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையா, இது கேட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்கறப்பவும் நம்ம பதில் சொல்றப்பவும் அது மைண்டுக்குள்ள இருக்குல்ல. மைண்டுக்குள்ள இருக்கிறது அந்த சைடு இன்டர்வியூல உட்காரு, நானும் அப்படிதான் இருக்கு. ஸோ இது ஐ ஆல்வேஸ் டெல், இந்த பக்கம் உட்கார்றவங்க ஏற்கனவே உங்களை பத்தி ஒப்பீனியன் படிச்சு உங்களோட பேப்பர்ல என்ன இருக்கோ அதை வச்சிருக்கேன். இதோட இவங்க 2 பேர் ப்ரொஃபைல் தான் அவங்க ப்ரொஃபைல். ஸோ எழுதி வச்சிருக்கிறத பார்த்து ஐ ரியலி கிரியேட்டட் சம் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் ஆன் பேப்பர். புரியுதுங்களா? ஆன் பேப்பர்ல ஒரு ஒப்பீனியன் கிரியேட் இவ்வளவு படிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கு, இதெல்லாம் செய்யறாங்க, இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு. இப்போ ஒரு ஒப்பீனியன் பேப்பர் இருக்கிறத வச்சு நான் ஒரு பேசிக் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணிட்டேன் கேண்டிடேட். ஏன்னா அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி அவங்க உங்களோட பர்சனாலிட்டி என்னன்றத அவங்களே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ கோவில்பட்டி தென்காசி எடுத்து வரப்ப இங்க இருந்தா ரைட், ஓகே, இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கு, உங்களோட சோசியல் பேக்ரவுண்ட், எக்கனாமிக் பேக்ரவுண்ட், நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா சைக்காலஜிக்கலா இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க எடுத்து சைக்காலஜிக்கல் இன்டர்பிரட்
ஆளாளுக்கு அவங்களோட சைட்ல அவங்க மைண்டுக்குள்ள இந்த இடத்துல இருந்து உங்க அப்பா வெறும் ஒரு சாதாரண விவசாயியோட பையன் பரவாயில்ல எவ்வளவு படிச்சு எக்ஸாக்ட் நான் கொடுத்துருக்காங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகுது. அது ப்ரிடாமினேட்டா நீங்க இன்டர்வியூ வரைக்கும் வந்திருக்கிறதுனால ப்ரிடாமினேட்டா அது பாசிட்டிவா தான் இருக்கு. ப்ரிடாமினேட்டா பாசிட்டிவா தான் இருக்கு. புரியுதுங்களா? சம்டைம்ஸ் ஓவர் பாசிட்டிவா இருக்கும், சம்டைம்ஸ் பாசிட்டிவா இருக்கும், சம்டைம்ஸ் ஓகே டீகே. ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து படிச்சுட்டு ஒரு செவரல் அட்டம்ஸ் பெரிய இன்ஸ்டிடியூஷன் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சில அட்டம் இவ்வளவு நாள் அப்பா அப்பாவோட பேக்ரவுண்ட் பார்த்தா நல்ல வெல் எம்ப்ளாய்டா இருக்கும். முன்னாடி கேண்டிடேட்ஸோட கம்பேர் பண்ண பையன் வந்து ஏதோ கிராம இருக்கு அப்படின்னு சம்டைம்ஸ் இட் கிரியேட்ஸ் a base to be. சரிங்களா? நியூட்ரலா வச்சுக்கும், நெகட்டிவா போகாது. நியூட்ரலா வச்சுக்கும், கொஞ்சம் ஸ்லைட்லி பாசிட்டிவ், ஓவர் பாசிட்டிவ். அது நீங்க எழுதிருக்கிற அந்த ப்ரொஃபைல்ல இருக்கிறது. சரி ரைட் ஓகே. நான் போய் இன்டர்வியூல பேசிக்கா நிக்கிறப்ப அவங்க ஏற்கனவே ப்ரொஃபைல்லாம் பார்த்து ஆளாளுக்கு அவங்களோட டொமைன் வச்சுருப்பாங்க, அவங்கள பேசி வச்சுப்பாங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல சார் டொமைனோட ப்ரொஃபைல் அப்படின்னு. நீங்க இன்டர்வியூ பண்ணி முடிச்சு வெளில போறப்போ சார் என்ன ஒரு அமேசிங்கான ஒரு பையன் பொண்ணு சரியா, இந்த கேண்டிடேட்டை நம்ம நிச்சயமா வந்து ப்ரூவ் பண்ணி விட்டாதான் சார் இவங்கெல்லாம் தொழிற்சாலை வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், சோஷியல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு எக்கனாமிக் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், ஒரு நேஷன் வந்து பெட்டரா சர்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி கன்க்ளூட் பண்ணுவாங்க. நான் சொன்ன வழி அனுப்பி வைக்கிறேன், அது வழி அனுப்பி வைக்கிறதுலே தெரிஞ்சிடும். தம்பி ஆல் தி பெஸ்ட் ஓகே சரியா உங்களை பார்ப்போம் அப்படின்னு வெளியில் சொல்லாம எஸ் ஆல் தி பெஸ்ட் அகைன் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸ் போடுறது நம்ம வந்து சரிங்க தம்பி ரைட் கிளம்புங்க சரிங்கம்மா ரைட் ஓகே பார்ப்போம் அப்படின்னாங்க இல்லை எஸ் ஆல் தி பெஸ்ட் அகைன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் சொல்றப்ப சம்டைம் ஒரு சில பேர் வந்து ரொம்ப ரிஃபைன்டா சொல்லுவாங்க, லீட் இருக்கும். நீங்க அதெல்லாம் என்னன்னா நான் இன்டர்வியூ போறப்ப ஆல்வேஸ் மைண்ட்ல என்னன்னா முதல்ல இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடியே இன்டர்வியூ மெம்பரோட நான் கனெக்ட் ஆயிடும். நான் அப்படிதான் பண்ணேன். நான் இன்டர்வியூனா எப்ப இன்டர்வியூ போடணும் அப்பதான் இன்டர்வியூ மெம்பர் யாரு இவரு போனா இவரு போனா இவங்க என்ன டேரக்டர் அவங்க என்ன நம்ம வாங்க சோ அவங்க என்ன அப்படின்னு மைண்ட்ல அங்க போனதுக்கு அப்புறமா நான் இன்டர்வியூ பத்தி ஒப்பீனியன் ஃபார்ம் புரியுதா. நான் எப்ப செலக்ட் ஆகுறேன்னு அப்ப இன்டர்வியூ டே ஒன்ல இருந்து நான் இன்டர்வியூல உட்காந்தேன்னா இன்டர்வியூஸ் கிட்ட நான் எப்படி நடந்துருக்கேன் அப்படின்றது ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து என் மைண்டுக்குள்ள இருக்கு. ஸோ அது நடக்கிறப்ப அது இயல்பா நடந்துச்சு. ஸோ நான் இன்டர்வியூ மெம்பர்ஸ் கிட்ட போய் நான் அங்க போய் தான் யாரு, அங்க போய் தான் மெம்பரு, அங்க போய் தான் மெம்பர் இது கேட்பாரா அது கேட்பாரா அப்படின்னு முதல்ல ஐ ஸ்டார்டட் ஹேவிங் from the day one prepare பண்றது day one ல இருந்து மைண்ட்ல இன்டர்வியூ ரிகர்சல் வாஸ் ஹேப்பனிங். ஸோ இன்டர்வியூ ரிகர்சல் ஹேப்பனிங் ரைட் ஓகே நம்ம ப்ரொஃபைல் பாக்குறப்ப ஓ ரைட் ஓகே இந்த இடத்துல இருந்தா அந்த இடத்துக்கு என்ன என்ன பேருப்பா என்ன 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 இது ஊருக்கு என்ன ஸ்பெஷல் இப்போ பிறந்த வருஷத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு மைண்டுக்குள்ள எனக்கான கேள்வி ஆரம்பிச்சு சரியா. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணா இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறேன் எழுது சரியா, ஒரு பேப்பர் எடுத்து இப்ப இன்டர்வியூ கிட்ட நீங்க போறீங்க, அவங்க உங்க ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டா பாத்துட்டாங்க. பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டீங்களா? இந்த ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டீங்க. பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டீங்களா? ஏன்னா உங்க 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 மைண்ட்ஸ்குள்ள என்ன இருக்கும் போது அதான் வெளில வருது சரியா. நான் சொன்னாரு இன்னையில இருந்து என்னன்னா இன்னையில இருந்து நீங்க ஹாவ் டு கெட் கனெக்டட் வித் யுவர் இன்டர்வியூ. லெட் இட் பி எனிவேர். பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டீங்களா? Don't look for other again. சரி from today onwards let யார் ஒண்ணா புரியுதுங்களா, இன்டர்வியூ மெம்பர்ஸ்ல யாருன்னா இருக்கட்டும், ஆனா இன்னையில இருந்து அவங்களோட இப்ப கனெக்ட் ஆயிடும். புரியுதுங்களா? இன்னையில இருந்து யாருன்னு உங்களுக்கு தெரிய போகுது, ஆனா இன்னையில இருந்து நீங்க அந்த இன்டர்வியூ மெம்பர்ஸோட சப்கான்சியஸ் மைண்ட்ல கனெக்டடா இருக்கு.
எனக்கு தேவையான மார்க்கை ஃபர்ஸ்ட் லேப்ல இருக்கிற மேக்ஸிமம் எனக்கு கொடுக்கறதுக்கான அந்த ஓரியன்டேஷன்ல இன்னையில இருந்து நான் உங்களோட கனெக்டட் ஆகிறேன். நீங்க நான் என்ன என்ன எப்படி இருக்கோம் அப்படின்னு யூகிக்கிறனோ அப்படிதான் அந்த இன்டர்வியூ நீங்க கண்டக்ட் பண்ணுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ என்கிட்ட இருந்து அதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். புரியுதுங்களா? நீங்க எதுக்காக இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்களோ அதுக்காக தான் நான் பதில் சொல்றேன். இது உங்க சப்கான்சியஸ் மைண்ட்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கு. எதுக்காக உங்ககிட்ட கேள்வி கேட்க போறாங்க? நீங்க அறிவாளிங்கிறதுக்காகவா? அதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணி இல்ல நீங்க வந்து பலசாலிங்கிறதுக்காகவா? அதெல்லாம் வந்து இந்த வேலை தேவை. நீங்க நீங்க ஒரு வேலையை கொடுத்தா இந்த தேசத்தையும் சமூகத்தையும் சிறப்பா நடத்துறீங்க அப்படின்ற அந்த அஷூரன்ஸ் தான். இன்டர்வியூ இஸ் அகைன் an assurance. You are giving an assurance to the interviewers. Yes, கொடுங்க என்கிட்ட இந்த வேலையை. கொடுத்தீங்கன்னா என்னோட யார் பெஸ்டா பண்ண முடியும் இந்த வேலையை? நான் பெஸ்டா பண்ணுவேன். சரியா? இத என்னோட யாரும் பெஸ்டா பண்ண முடியாது அப்படின்ற அந்த கான்பிடன்ஸா நீங்க அவங்க கிட்ட கன்வே பண்ணுங்க. அது என்ன வேணா இருக்கட்டும், சோசியல் இஷ்யூவா இருக்கட்டும், டொமைனிக் இருக்கட்டும், சைல்டு இஷ்யூவா இருக்கட்டும், லா அண்ட் ஆர்டரா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். நீங்க அதை கொடுத்தீங்கன்னா நான் பெஸ்டா ஹேண்டில் பண்ண போறேன். கிவன் த சிச்சுவேஷன், கிவன் த ரிசோர்ஸ், கிவன் த டைம். புரியுதுங்களா? டைம், ரிசோர்ஸ், அந்த சிச்சுவேஷன், இது எது கொடுத்தாலும் நான் பெஸ்டா ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற அந்த கமிட்மெண்ட் தான். உங்க பர்சனாலிட்டி இஸ் கிவிங் a commitment to the interviews. நீங்க அதுக்காக எனக்கு என்ன டெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்காக நீங்க மார்க் போடுங்க. என்னோட அறிவு சோதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, ஏன்னா அது எதுவும் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு நேரங்கள்ல வந்து இன்டர்வியூ மெம்பர்ஸோட அவங்களோட ஐடியா இதுதான். இப்ப இன்டர்வியூல போய் நின்னதுக்கு அப்புறமா நீங்க நிக்கிறீங்க, அவங்க உங்களை உட்கார சொல்றாங்க, நீங்க ட்ரீட் பண்றீங்க, ரைட்டா ட்ரீட் பண்றீங்க. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் சார் அப்படின்னு ட்ரீட் பண்றீங்க. ட்ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இப்ப அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு கேள்வி எதிர்பார்க்குறீங்க. சரியா? அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு கேள்வி, என்ன கேள்வியா இருக்கும்? வாட் இஸ் யுவர் நேம்? நம்ம கிண்டர் கார்டன்ல கேட்கிற மாதிரி நம்ம பேரதான் முதல்ல வாட் இஸ் யுவர் நேம். அதெல்லாம் அவங்களை வந்து வாட் இஸ் யுவர் நேம், வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்கறது தான் அவங்களை வந்து ஒரு ஐஸ் பிரேக்கிங் டாஸ்க். புரியுதா? உங்களை வந்து ஈஸ் பண்றதுக்கான கேள்வி. நீங்க அதை சீரியஸா எடுத்துக்கிறதுன்றது இல்ல, அந்த ஆன்சரிங்ல நீங்க அப்புறம் என்ன பண்றீங்க சொல்றாங்க, நீங்க இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி இன்டர்வியூ சொல்ல ஆரம்பிச்சு என்ன அவங்க ஒப்பீனியன் வச்சிருக்காங்க இல்லையா அப்படின்னு எஸ் ஆர் நோனா என்ன சொல்லுவீங்க? உங்களை பத்தி பேப்பர்ல ஒரு ஒப்பீனியன் படிச்சு பேப்பர்ல வச்சிருப்பாங்க இல்லையா? எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ, எழுதிக்கங்க எஸ் ஆர் நோ அப்படின்னு. உங்களை பத்தி do the interviewers have opinion about basic opinion? Hello, yeah Sandeep. That's not an issue. Yeah, but inform them to give a proper room performance. Yes. Yes. Thank you for me. So உங்களை பத்தி ஒப்பீனியன் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஆன்சர் எழுதிட்டீங்க எல்லாரும்? எஸ். இப்ப என்ன ஒப்பீனியன் உங்களை பத்தி இருக்கும் அப்படின்றத எழுதுங்க. உங்க இன்டர்வியூ ப்ரொஃபைல் படிச்சாங்க. They will have an average opinion, they will have a high opinion, or they will have a low opinion. அதை எழுதுங்க. இப்ப உங்க ப்ரொஃபைல படிச்சாங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியணும் உங்க ப்ரொஃபைல் படிச்சது பிடிக்குமா. நீங்க நீங்க ஏதோ இன்டர்வியூ இருக்கீங்களா, உங்களை பத்தி அவங்க படிச்சு முடிச்சுட்டோம்னா உங்களை பத்தி ஒரு பேசிக் ஒப்பீனியன் வச்சிருக்காங்க இல்லையா? இந்த பேசிக் ஒப்பீனியன் ஹையா, ஆவரேஜா, இல்ல லோவா அப்படின்னு ஒரு நீங்க எழுதுங்க. ஹை, ஆவரேஜ், லோ, அது எதோனா நீங்க எழுதிக்கலாம். ஏன்னா இப்போ உங்க சைக்காலஜிக்குள்ள அது விஷுவலா இருக்கும். நீங்க கொடுத்த பேப்பர் தான், நான் ஒன்னும் கிரியேட் பண்ணல. சம்டைம்ஸ் அது சஃபிஷியன்டாகவும் இருந்திருக்காரு. நான் ஏதோ அவசரத்துல எழுதி கொடுத்தேன், இல்ல ஓவரா எழுதி முடிச்சிட்டேன், இல்ல நான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் நிறைய எழுதலையே, எழுதியிருந்தா இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு இருக்கலாம், ஆதங்கம் இருக்கலாம். ஸோ பேப்பரை வச்சு நான் சொல்றது, பேப்பரை வச்சு சப்போஸ்
they are creating an opinion அப்படின்னு what it is all about அப்படின்னு எழுதிட்டீங்களா? சரி, ரைட். சரி, இது வந்து உங்களை உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்காக இதுல உங்களை பத்தி எக்ஸ்போஸ் பண்றதுக்காக. இப்ப உங்களை பத்தி பேப்பர்ல ஆவரேஜா தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்க வேலை என்னவா இருக்கணும்? உங்க பேப்பரை படிச்சு அவங்க நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு படிச்சு ஓகே இன்னும் எக்ஸ்ட்ராடனரி பேப்பர் அப்படின்னு வரப்ப இப்ப நீங்க நீங்க எதுக்காக உள்ள போறீங்க? அந்த ஆவரேஜ கன்ஃபார்ம் பண்றதுக்காகவா? இல்ல ஆவரேஜ் இருக்கு சரியா தம்பி இன்டர்வியூ அந்த இதுக்காக ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணிருப்பாரு. அந்த போஸ்டர்ல என் படம் வேற மாதிரி இருக்கும். அந்த போஸ்டர்ல வேற மாதிரி இருக்கு, நேர்ல பார்த்தா ஆள் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு போஸ்டர் வச்சு இப்ப கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கீங்களேன். இதுவும் இதுல நிறைய இந்த பையன்கிட்ட இந்த பொண்ணு கேட்டா பெருசா வெளில வர மாட்டேங்குது. புரியுதுங்களா? என்ன ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா இந்த பையனும் பொண்ணும் ரொம்ப அமேசிங்கா பெர்ஃபார்ம் பண்றாங்க. புரியுதா அவங்களுக்கு? சோ நான் சொல்றேன், அந்த ப்ரொஃபைல்ல இல்லைன்றதுக்காக வெளிப்படுத்தாம இருக்கிறது சரியா? ப்ரொஃபைல்ல இல்லைன்னு ஏன்னா பேசிக்கா சைக்காலஜியே நம்மளுக்கு இப்ப ஆன்சர் பேப்பர் மாதிரி இருக்கு. ஆன்சர் பேப்பர் எவாலுவேட் பண்ற மாதிரி இருக்கு. எழுதுனதெல்லாம் மார்க் போடுறாங்க ரிட்டர்ன். அந்த மாதிரி இருக்கு நடந்துச்சு. புரியுங்களா? நடந்துச்சு. இப்ப என்ன உங்களோட வேலை? நீங்க பேப்பர்ல ஏதோ ஒன்று எழுதி வச்சு அதை பேஸ் பண்ணி நீங்க யார் அப்படின்ற அந்த பேஸ் அடையாளத்தை அவங்க ஓரளவுக்கு உங்ககிட்ட பேசலதான் எவ்வளவு மார்க் போடுவாங்க சொன்ன மாதிரி லோ ஆவரேஜ் வெரி ஹை. இதான் பேசிக்கான விஷயம். இப்ப நீங்க போய் பர்ஃபார்ம் பண்ண போறீங்க. பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மச்சி எதிர்பார்க்கவே இல்லடா என்ன நான் இவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு மேஜிக் கிடையாது. புரியுதா? உங்களுக்கு தெரியாம அங்க இன்டர்வியூல மேஜிக் கான்ட் ஹேப்பன். ஸோ யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் சரி நம்ம வந்து கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் தான் வச்சிருக்கணும். ஆனா அங்க போய் அவங்க அசியூம் பண்ண லோ ப்ரொஃபைலுக்கு ரிவர்ஸ்ல இருந்ததுன்னா இவ்வளவுதான் இருக்கு அமேசிங்கா பண்றேன் அப்படின்னு கான்ட்ராஸ்டிங்கா இருந்ததுன்னா முடிக்கிறப்ப நாங்க ஏதாவது சம்டைம்ஸ் இன்டர்வியூ போர்ட்ல கன்க்ளூட் பண்றப்ப அதுதான் கன்க்ளூட் பேப்பர்ல ஒன்றும் இல்லை. பட் திஸ் guy seems to be the girl seems to be extraordinary sir. Yeah. Even I was looking taking away that what to ask. என்ன கேட்கறதுன்னு இந்த ப்ரொஃபைல் வச்சு நான் முடிச்சுட்டு இருந்தேன். I was randomly hitting some questions. But that guy I really amazed, or the girl really amazed by asking questions in an extraordinary way. ஆமா. So this is our கொஞ்சம் ஒப்பீனியன் அதுலயே பேப்பர்லயே ரொம்ப கம்மியா இருந்தது. நமக்கு தைரியம் சொல்லுவாங்க ஜியோகிராஃபில. ஸோ மினிமம் மேக்ஸ் அது யார்கிட்ட இருக்குன்னா எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கும். ஏன் சரி third is not available. Okay, yeah, fourth and fifth you get confirmed. Let me get back to you on third. Okay, for the third. Right. So this is what they expected. So இப்ப நீங்க இன்டர்வியூ போறப்ப இப்ப நீங்க என்ன எழுதுறீங்க உங்களோட ப்ரொஃபைல் வச்சு. இப்ப நீங்க இன்டர்வியூல நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ இன்டர்வியூல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கிறது அது எழுதிக்க. நீங்க எழுதிட்டீங்களா சம் ஆவரேஜ். இப்ப இன்டர்வியூல நீங்க என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றத உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான் யூ வாண்ட் டு பி எக்ஸ்ட்ராஆர்டினரி ஆர் யூ வாண்ட் டு பி ஆன் தி ஹையர் ஆவரேஜ். அதுதான் மேக்ஸிமம் ஸ்லாப் எழுதுறதுதான். ஹலோ. Yeah. Okay, done. Yes. Thank you. So இப்ப உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் இருக்கு. உங்க பேப்பரோட ப்ரொஃபைல் அண்ட் கடைசியா மூணாவது பேஜ் எழுதுனது ஹை தான் எழுதிருக்கு எல்லாருமே.
யாரும் டோன் எழுதி இன்டர்வியூ போற ஒரு கேண்டிடேட்டா இருப்பேன். சரியா, இப்ப அதுதான். So this is what your personality is now. Psychologically, it's not secure. அது வந்து சம்டைம்ஸ் என்னன்னா நமக்கு எங்கேயாவது மைண்டுக்குள்ள இருக்கிறப்ப நம்ம அந்த ஒரு இன்செக்யூரிட்டில இருந்து செக்யூரிட்டி மோடுக்கு போற மாதிரி இன்டர்வியூ ஃபீல் பண்ணும். இன்டர்வியூ அப்படிதான் ஆல்வேஸ் ஃபீல். இட்ஸ் நாட் தட் இது எனக்கு எப்படியாவது நடந்தே ஆகணும் அப்படின்ற அந்த ஆதங்கத்தோட இன்டர்வியூ போகிறது. இது எனக்கு நடந்தே ஆகும் அப்படின்ற அந்த அந்த வைராக்கியத்தோட அந்த நம்பிக்கையோட போகணும். இது எனக்கு எப்படியாவது நடந்துடணும் அப்படின்ற அந்த ஆக்டிவோட போனீங்கன்னா நடக்கிறதுன்றது சைக்கலாஜிக்கலாவே உங்க மைண்டுக்குள்ள யூ ஆர் ட்ரைங் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் புல்லிங் ஆக்ஷன். ஸோ தட் இஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா இது உங்களை முன்னாடி இருக்கிறது உங்க சைக்கலாஜிக்கலா இட்ஸ் கீப் இட் தட் பிகாஸ் something is going in there. சரிங்களா, இதான் சரி. ரைட், இப்ப நான் கேட்டல இதான் நடந்தது. இப்ப 4வது கேள்வி, 5வது கேள்வி. 4வது கேள்வியில உங்க பேரு ஊரெல்லாம் விட்டுரும். உங்களை பத்தி நீங்க யார் அப்படிங்கிறத பத்தி கேள்வி கேட்டா, நீங்க யார் அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட கேள்வி கேட்டா, உங்களை பத்தி உங்க அறிவை பத்தி இல்ல, உங்க குடும்பத்தை பத்தி இல்ல, உங்களை பத்தி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னதான் சொல்லுவீங்களோ அதெல்லாம் எழுது. ரஜினிகாந்த் படத்துல டைலாக் ஒரு இடகால் வருதா தரையில கூடாம ஏர்ல பறந்து பறந்து சுத்தி சுத்தி அடிப்பா அப்படின்னு வரலாம். என்ன பத்தியா அப்படின்னு எழுதக்கூடாது. சரி, சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்களை பத்தி மட்டும் அது சுயநலமா இருக்கக்கூடாது. புரியுதா? சுயநலமா இருக்கக்கூடாது. வார்த்தைகள் உங்களை பத்தி மட்டும் நீங்க சொல்றதா இருக்கா, அந்த வார்த்தைகள் எல்லாமே அதுல எழுதிடும். அந்த ஆன்லைன்ல இருக்க கேண்டிடேட்ஸ்க்கும் அவங்களுக்கு இதே எக்ஸசைஸ் தான். பேராகிராஃப்லாம் எழுத வேண்டாம், பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுனீங்கன்னா போதும். அது உங்களோட ஆழ்மனசுக்குள்ள வரக்கூடிய வார்த்தைகள் தான். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துங்க. எடுத்து உங்களை பத்தி நான் யாருன்னு சொன்னா சொல்லணும். அப்படி உங்களை பத்தி சொல்றேன், உங்களை பத்தி மட்டும், உங்க படிப்பு பத்தி இல்ல, உங்க அப்பா அம்மா பத்தி இல்ல, நீங்க உங்க ஊரை பத்தி இல்ல, அப்படிலாம் இல்ல. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நான் இன்னைக்கு வந்து இந்த இது வந்து இந்த காந்தி ஆசிரமத்துல வாங்கின வேஷ்டியும் இந்த சட்டை சரியா, விலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது போட்டுருக்குறது இதோட விலை வந்து 400 ரூபாய். இந்த வேஷ்டியோட விலை வந்து ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய். ஸோ நம்ம 2 சேர்த்து 800 ரூபாய் தான் இருக்கும். இப்போ இன்டர்வியூல என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, என்ன வேஷ்டியில போக போறது இல்லை, அப்போ நான் இதே காசு கொடுத்து போறேன். என்ன ரஜினிகாந்த் படத்துல ஒரு படத்துல அறிவுரை நம்பி கலிய பெருமாள் அப்படின்னு ஒரு படத்தோட பேர். அந்த இன்டர்வியூ பாருங்க, ரொம்ப தில்லுமுல்ல ரஜினி இன்டர்வியூ ரொம்ப 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 ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா ரஜினியோட அந்த இன்டர்வியூ தேங்காய் ஸ்ரீனிவாசன், நீங்க அந்த இன்டர்வியூ ப்ரொஃபைல் எடுத்து பாருங்க. how Rajni answers the question. அந்த டிரெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிபிளா இருக்கும், அதே நேரத்துல ரொம்ப காமிக்கலா இருக்கும் ஆக்சுவலா, பட் ரொம்ப சென்சிபிளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்க
ட்ரெஸ் பார்த்தோம்னா தம்பி ட்ரெஸ் அப்படின்னா காந்தி ஹாஸ்பிட்டல் வாங்க ரொம்ப சீப்பான ட்ரெஸ் சார் அப்படின்னு சொன்னா இந்த ட்ரெஸ் சொல்லுங்க ரொம்ப சீப்பான ட்ரெஸ் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப இந்த ட்ரெஸ் இருந்த ரொம்ப சீப்பான ட்ரெஸ் சார் வெறும் 300 தான் அப்படின்னு ரொம்ப சீப்பா சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் இப்ப இந்த ட்ரெஸ் பத்தி ட்ரெஸ் நான் போட்டு நீங்க போட்டு காஸ்டிங்க ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ட்ரெஸ்க்காக சொல்லுங்க. உங்களோட நீங்க எழுதிருக்கீங்களா இந்த வேல்யூஸ் அதெல்லாம் இதுல எப்படி வெளியில வரும்ன்றதுதான். என்ன வாங்கினீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. காந்தி ஆசிரமத்துல வாங்கினதுதான் எவ்வளவு வேலை கம்மியா அடுத்து கேட்கறாங்க. அடுத்து கேள்வி அடுத்தடுத்து கேள்வி எல்லாம் ஒரு விஷயத்தை பத்தி எவ்வளவு வேலை கம்மி 300 வெறும் 300 கம்மி 300 கீழே இருக்கிற வேட்டி அதுவும் 300 கம்மி அப்ப 600 அவ்வளவுதான் ஓகே. சோ இட் இஸ் நாட் தட் ப்ராசஸ் ஆக்ஷன். சரியா இங்க வந்து அது 300 சீப்பு காந்தி ஆசிரமம் தகவல் புரியுதுங்க. அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் திஸ் இஸ் நாட் அகைன் சோவர் பட் ஹவ் டு கிரியேட் ஒப்பீனியன் இந்த உங்களை பத்தி அப்படின்னு. இது வந்து காந்தியோடைய கதர் ஆடைன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ கதர் ஆடைங்கிறப்ப இதுல வந்து எத்தனை நாட்களான அந்த ஒரு நெசவாளியோடைய உழைப்பு புரியுதுங்களா. இது வந்து இது இல்லை மெல்லிய தயாரிப்பு ஒரு நெசவாளியோடைய அடையாளம் புரியுதா. நான் சொல்றேன் ஒரு நெசவாளின்னு அடையாளம் இத்தனை நாட்களை வந்து 10 அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 3 நாள் ஆகும் வெறும் 300 அப்படின்னு. பட் ஆனா இது வந்து ஒரு விவசாயத்துடைய அடையாளம் இல்லைன்னா ஒரு நெசவாளத்துடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி நெசவாளத்துடைய அடையாளம் ஒரு கிராமத்துடைய அடையாளம் அப்படின்னு இன்னொன்று. சரி இது வந்து நெசவாளர்களுடைய அடையாளம் கிராமத்துடைய அடையாளம். இப்ப இது வந்து காமன் ஒரு ஐடென்டிட்டி. பட் இது காந்தி ஆசிரமத்தோட கனெக்ட் பண்ணுவாங்க. காந்தி ஆசிரமம் கனெக்ட் பண்றதுக்கும் இப்ப இது வந்து காந்தியோடைய வேல்யூ தான். ஏன்னா என்ன கான்டெக்ட் கேட்கறாங்க ஒண்ணு நான் கான்டெக்ட மாத்திக்கணும் இல்ல அவங்க கேட்கிற கான்டெக்ட நான் புரிஞ்சுக்கணும். புரியுதா. கேள்வி வந்து நீங்க இன்டர்வியூரோட கனெக்டா இருக்கீங்க அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா என்ன நோக்கத்துக்காக இந்த கேள்வி கேட்கிறாங்க என்ன உணர்வுக்காக இந்த கேள்வி கேட்கிறாங்க அப்படின்றத நீங்க இன்டர்வியூரோட கேள்வியில வந்து உள்வாங்க. நீங்க பதில் சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாமே 300 ரொம்ப சீப்பு காந்தி ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா. நம்மளை பத்தி இது சொன்ன காந்தி ஆசிரமம் இது மேல என்ன 300 அவங்களே புரிஞ்சுக்கொள்ளா இது ரொம்ப அவங்களே புரிஞ்சுக்கொள்ள நெசவாளர்கள் அவங்களே புரிஞ்சுக்கொள்ள நெசவாளர்களுடைய அடையாளம் அப்படி கிடையாது. புரியுதுங்களா. நான் சொல்றதை வச்சுதான் நான் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும் அந்த வார்த்தைகள் என்ன வெளிப்படுத்துதா அப்படின்றதுதான் சாய்ஸ். என்ன கேட்டாங்கன்னா சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆடை ஊக்கிறதுக்கு எனக்கு சாய்ஸ் இருக்கு. So when I say that when I'm wearing this cloth again எனக்கு மனசுக்குள்ள இருந்தாலும் இங்க இதெல்லாம் போட்டோம்னா என்ன மதிப்பாங்களா அப்படி மனசுக்குள்ள இருந்தா போட மாட்டேன். நான் என்னோட ஆஃபீஸ் வேஸ்ட் கட்டிட்டு போகும் அவங்களுக்கு இப்ப தெரியும் சார் வந்து வேஸ்ட் கட்டிட்டு வருவாரு இன்னைக்கு வருவாரு 2 நாள் வருவாரு வாரத்துல என்னோட ஆஃபீஸ் குஜராத் ஆஃபீஸ்ல அவர் வணக்கம் சொல்லுவார். என்னோட மொழி வந்து வணக்கம் அங்க அடையாளம் வேஷ்டிங்கிறது உடையோடைய இந்த தமிழ்நாடு உடையோட அடையாளமா இருக்கு. சரிங்களா. நான் வந்து அடையாளமே வச்சிருக்கேன். நான் வந்து தமிழ்நாடு தான் அப்படிங்கிறத சொல்றதுக்காக ஓ சார் உடனே என்ன பண்ணுவாங்க சவுத் இந்தியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நேரம். சரியா. பார்க்க நம்மளுடைய வெளிப்படையான சவுத் இந்தியா சவுத் இந்தியா விச் பார்ட் ஆஃப் சவுத் இந்தியா அவங்க கன்ஃபியூஷன் வந்துடும். இப்ப நம்மள பார்த்தோம்னா அப்படிதான் ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க ஒரு ப்ராட கன்க்ளூஷன். பட் நீங்க இன்னும் கொஞ்சம் அவங்கள கிளாரிட்டி கூட்டிக்கணும். நீங்க யாரும் நீங்க ஓ கேரளா அப்படிங்குவாங்க. ஏன்னா மலையாளம் கேரளா அப்படின்னு கேரளா தமிழ்நாடு ஓ சார் தமிழ்நாடு ஓகே ஓ இல்லையா நான் உடனே கேட்பேன் ஏன்னா ஆக்சென்ட் வச்சு ஓ சார் மலையாளம் அப்படின்னு ஓ கேரளம். ஸோ அதனால ஆக்சென்ட் வச்சு ஸோ கண்டுபிடிக்கிறது. ஸோ இன்டராக்ஷன் இப்படிதான் இன்டராக்ஷன்ல நீங்க இன்டர்வியூஸ் கூட இன்டராக்ட் பண்றப்ப அவங்களோட மைண்ட் ஃப்ரேம்ல இருக்கிற அவங்களோட இன்டென்ஷன் வந்து இன்டராக்ஷன்ல தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து கேள்விக்கு பதில் சொல்றது அவங்க என்ன இன்டென்ஷனோட கேட்கறாங்க அப்படின்றதுல இது ஆல்வேஸ் யூ ஆர் இன்டராக்டிங் வித் தி இன்டர்வியூவர்ஸ். இப்ப நான் என்ன சொல்றப்ப இந்த உடை வந்து பாத்தீங்கன்னா இது காந்தியுடைய அடையாளம்.
காந்தியோடைய அடையாளம் அப்படின்னு சொல்றப்ப நான் சொல்ற மாதிரி இந்த இன்டர்வியூ காரணம் அந்த அந்த மொமெண்ட் உட்கார்ந்து முன்னாடி முன்னாடி யோசிச்ச வார்த்தைகள் அறவழியில் இந்த அறவழியில் அமைதியான வழியில் சமூகத்திற்காகவும் தேசத்திற்காகவும் போராடக்கூடிய குணம் ஒருவருக்கு இருந்தால் இந்த கதராடை உருட்டுவதில் அடையாளம் எனக்கும் உண்டு, இதை நெய்தவருக்கும் அப்படிதான் சொல்லுவேன். எனக்கும் இதை அணிந்த எனக்கும் உண்டு, இதை நெய்த அந்த நெசவாளரின் அந்த நெசவாளரின் அவருடைய உணர்வும் அப்படிதான் இருக்கும். சரி, அவருடைய உணர்வு இதுதான் காந்தி வெளிப்படுத்துவது இந்த தேச இண்டிபெண்டன்ஸாக ஏற்படுத்த உணர்வு. அறவழியில் அமைதியான வழி போராட வேண்டிய குணம் இந்த ட்ரெஸ்ல அப்படிதான் கன்வே பண்ணும். புரியுதா நான் சொல்றது? இட்ஸ் நாட் தட் காந்தி ஆசிரம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, காந்தி ஆசிரம் எங்க இருக்கு, சபர்மதி ஆசிரம் எங்க இருக்கு, காந்தி கூட யார் இருந்தாங்க, அதுக்குள்ளதான் போயிருக்கு. இன்டர்வியூ வரப்ப நான் சொன்னேன் இல்லையா, வேல்யூ எழுதுனப்ப அப்படிதான் எழுது. அறவழியில் காந்திய பேசுறப்ப அறவழியில் அப்ப நாங்க புரிஞ்சுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தம்பி அறவழியில் எத்திக்கலா இருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? எத்திக்கலா இருப்பாரு அப்படின்றதுதான் மெசேஜ் கம்மியா இருக்கு. புரியுதுங்களா? இப்ப இந்த ட்ரெஸ் சார் தெரியாம போட்டு பண்ணேன் சார், நான் நல்ல சொக்காதான் வாங்கி வச்சிருந்தேன் பேங்க் சேர்ல, அதெல்லாம் போட்டிருக்கணும், அது சரியா அயன் பண்றதுக்கு நேரம் இல்லாதனால அதை போடாம இது போட்டேன், சாரி சார்னு எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கான்னு வச்சுக்கோங்களேன். போட்டிருக்காம எக்ஸ்கியூஸ் எடுக்கும். நிறைய ப்ரொஃபைல் அப்படிதான் எழுதிடு. சம்டைம் ப்ரொஃபைல் எழுதுனதுக்கு அப்புறம் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் இல்ல சார், அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த் இல்ல சார், அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த் இல்லையா, அப்படி எதுக்கு எழுதுனீங்க, எதுக்குமா எழுதுனீங்க அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? சோ உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு அடையாளம் இருந்ததுன்னா இது போட்டு அந்த அடையாளத்தை இந்த ட்ரெஸ் மீறி அது வெளியில வரும். இந்த ட்ரெஸ் மீறி அது வெளியில வரும். உங்களோட வார்த்தைகள், உங்களோட உணர்வுகள் இன்டர்வியூ ஞாபகம் வச்சு அதான் சொன்னேன். நீங்க எழுதியிருக்கிற வார்த்தைகள்ல உங்களை பத்தி எழுதுறப்ப உங்களுக்கே வார்த்தைகள் ஒரு 3-4 தான் இருக்கு, 3 நாள் ஆச்சு, அவ்வளவுதான் இருக்கு வார்த்தை. ஆனா அதுல எது இப்ப எழுதுனீங்களா திரும்ப அதை எழுதுங்க, திரும்ப இன்னொரு தடவை எழுதுங்க, திரும்ப ரீரைட் பண்ண. இப்ப ரீரைட் பண்றப்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த இது வந்து சீப்பு, ரொம்ப சீப்பான, ரொம்ப லோ காஸ்ட், சீப்ன்றது லோ காஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இப்ப நான் ரீடெஃபைன் பண்றேன். இது நெசவாளர்களுடைய அடையாளம் சொல்லி ரீடெஃபைன் பண்றேன். இது அமைதியுடைய அடையாளம், இது வந்து அறத்தின் அடையாளம் சொன்னீங்க. ரீடெஃபைன் ரீடிஃபைன் பண்ற மாதிரி இப்ப நீங்க எழுதுன அந்த வார்த்தைக்கே இப்ப ரீடிஃபைன் பண்றீங்க. உங்களை ரீடிஃபைன் பண்றீங்க, ரீடிஃபைன் பண்ணி திரும்ப எழுது. உங்களை நீங்க ரீடிஃபைன் பண்ணி எழுது. ஒன்னும் அவசரம் இல்லை, 5 நிமிஷம் எடுத்துங்க, ரீடிஃபைன் பண்ணி எழுதுங்க.
எஸ் ஸ்டாப் பண்ணி இப்ப சம்டைம்ஸ் இன்டர்வியூல திஸ் வாஸ் ஈவன் பெஸ்ட் ஃபார் மை செல்ஃப். நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், குரூப் 1 இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், அண்ட் யூபிஎஸ்சி இன்டர்வியூஸ் எல்லாம் 1 month time actually, because I didn't take several times for attending one course only, because sometimes interview வந்து it happens. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா 7 தடவை இன்டர்வியூ போனார், 7 தடவையும் அவருக்கு அதே ஸ்கோர் தான். இன்ஃபேக்ட் ரீசன் என்ன அப்படின்னா அவரோட அந்த இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா போலாரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் போலாரிட்டி இருக்கும். இந்த லைன்ல பார்ப்போம், நாங்க இதுல டெஸ்டர் வச்சு பார்ப்போம். எடுத்ததுன்னா பாசிட்டிவ் லைன், தெரியலன்னா நியூட்ரல், சரி அப்படிதான் பார்ப்போம் டெஸ்டர் வச்சு பார்க்க. அது இப்ப அந்த மாதிரி என்னன்னா இப்ப இந்த ஃபேன் போலாரிட்டியை மாத்தி போட்டா இப்படி குத்துற ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா காத்து வர ஃபேன் ரிவர்ஸ் 50 எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆயிடும். ஸோ அவர் என்னென்ன இன்டர்வியூ போறப்ப he used to start with negative calibration ஓட, கடைசியில பாசிட்டிவ் சொல்லுவாரு, கடைசியில சொல்லுவாரு. ஆனா முதல்ல வந்து ஒரு நெகட்டிவ் கேலிபிரேஷனோட ஆரம்பிப்பாரு. இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கு, ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க, இப்படி சண்டை போட்டுக்கிட்டா இதனால வந்து எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேலிபிரேஷன்லயே ஆரம்பிக்கும். சரிங்களா? நெகட்டிவ் கேலிபிரேஷன். எஸ், வாட் ரைஸ் again, one day war will end and the positive will have, positive will have. But again, how to handle this crisis and the crisis management is very important. Not அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஓரியன்டேஷனோட ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி crisis management crucial part. Crisis management யாருன்னு வரப்ப அப்ப உடனே demand supply factors are very important, crucial factors. அப்படின்ற அந்த factors போகாம world is always full of crisis, and the crisis they will start listing out crisis. When they start listing out crisis again, இது தொண்டு நடந்துகிட்டே தான் இருக்கு, இது வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கு crisis தான் அப்படின்னு crisis பத்தி we start defining about crisis management பத்தி, crisis management பத்தி சொல்லாம crisis பத்தி ரொம்ப அதிகமா டிஃபைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல அவரோட மெயின் சான்ஸுமே அப்படிதான் இருக்கும். 2 டிவிஷனா வச்சுக்கோங்க மெயின்ஸ்ல. இப்போ வாட் இஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு கேட்டாங்க வச்சுக்கோங்க, அது ஒரு பேசிக் கொஸ்டின். And the inflation adversity அப்படின்னு கேட்கிறப்ப that's the second big question. இப்ப அந்த ஆன்சர் கொஸ்டின் செட் பண்ணாரு இல்லையா, கொஸ்டின் செட் பண்ணவர் ரெண்டுக்கும் ரேஷியோ வச்சிருப்பாரு ஆக்சுவலி. ஏன்னா அது வந்து புக்ல இருந்து எடுத்த ஆன்சர் கொஸ்டின் அப்படியே தப்பா இருக்கும். பேசிக்கா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறப்ப ஒரு பேசிக் டெஃபினேஷன் 3 லைன்ல தான் இருக்கும். Adversities of or other the demand pull வரப்ப என்ன பத்தி அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், வித் எக்ஸாம்பிள் சொல்றேன். நாம என்ன பண்ணிருக்கோம், அந்த இன்ஃப்ளேஷனை பத்தி 3-4 வார்த்தை எழுத முடியாது. இன்ஃப்ளேஷனை பத்தி நிறைய எழுதி வச்சு, அட்வாசிட்டினா இங்க அட்வாசிட்டினா இங்க அட்வாசிட்டி இருக்குதான் செய்யும், யாருதான் இல்லாம இருக்கு, எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கு, எல்லாருக்கும் தான் இருக்கு அப்படின்னு 3 இடத்துல அட்வாசிட்டி அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ரேஷியோ ப்ராப்பரா இருக்கு. சோ எங்க உங்களை பத்தி கேள்வி வெளிப்படுத்துறது ஜாஸ்தியா இருக்கோ அங்க you have to be elaborate, you have to give some examples. So that's what I was telling you. So இங்க என்னன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரியான அப்ரோச் இந்த பாக்ஸ் இருக்கு. சோ அந்த இத்தனைக்கு டிஃப்ரெண்ட் இன்டர்வியூ போர்டு, வேற இன்டர்வியூ போர்டுக்கு கன்சிஸ்டன்டா 300க்கு 70 தான். அது போர்டோட ஃபேட்டல். Sometimes it becomes his fatal. யார்கிட்ட போனாலும் இவ்வளவுதான் வருது அப்படின்னா then again what is his personality all about? நல்லா எழுதுவார், ரிட்டர்ன் நல்லா செக்யூர் பண்ணுவாரு, கான்பிடென்ட்டா இன்டர்வியூ போயிடுவார். ஆனா ரிப்பீட்டடா 70 வந்து கடைசியில ரேங்க் செக்யூர் பண்ண முடியாம போன கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூல நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் ஒரு சாச்சுரேட். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அவங்களோட பேசிக் மென்டல் சைக்கிள் இன்டர்வியூ ப்ரிப்பேர்னஸ்ல அப்படிதான் இருந்துருக்கு ஆரம்பிக்கிறது. ஸோ இதான் சொன்னா அந்த குட் மார்னிங் சொல்றாங்க பாசிட்டிவ். உங்களோட மைண்ட் செட்ல நீங்க எப்போ ஓபன் பண்றீங்களோ அப்ப அந்த பக்கம் போகுது. மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா இந்த சைட்ல நாம மைண்ட்ல நம்மளே முன்னாடி நம்ம ஒரு பிளாக் போட்டு வச்சிருக்கோம். அந்த பிளாக்ல இருந்தா அந்த பக்கம் நமக்கு தெரியவே மாட்டோம். ரொம்ப செவ்வறு பெருசா இருந்ததுன்னா நம்ம யாருன்னு தெரியறது இல்லை. நம்மளோட பிளாக்ல மென்டல் பிளாக்ல அந்த சைட்ல அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. லைக் ஒரு மூவி இருக்கு, இந்த சைட்ல அந்த சைட்ல வைத்திருப்பாங்க, அந்த பெர்லின் வால்ல ஆக்சுவலா வெயிட் பண்ணி
அடுத்த பேர்னிங் வால் இருந்ததுக்கு அப்புறமா இந்த சைடு யார் பேசினாங்க அப்படின்ற அந்த கேரக்டர்ல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வச்சிருப்பாரு. ஸோ அது நீங்க தான் பேசுனீங்க இந்த பக்கம் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கலனாலும் அவங்களுக்கு தெரியும். இதை நீங்க தான் பேசுனீங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பாருங்க, நீங்க ஒப்பீனியன் கிரியேட் பண்றப்ப ஒப்பீனியன் கிரியேட் பண்றதுல உங்களோட மைண்ட்ல கிளாரிட்டி இருந்தா மட்டும்தான் இந்த கிளாரிட்டி இல்லை. இப்ப என்னோட இன்டர்வியூல I was expecting this question in the sense not actually exactly the same type of question. கடைசியில ஓகே எஸ் நந்தகுமார் ஒரு பாசிட்டிவ் நோட், எஸ் நந்தகுமார் tell me about any of your three qualities why should be. கடைசியில அவங்க கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறது tell me any of your three qualities why should be. நான் வந்து I said first time I said again preparedness. Oh okay. செகண்ட் போறதுக்குள்ளே டன் ப்ரிப்பேர்னஸ் சொல்லிட்டேன். செகண்ட் போறதுக்குள்ளே டன் அப்படின்ட்டு இப்ப மைண்டுக்குள்ள உட்கார்ந்துட்டேன். டன் உடனே எஸ் டன் அப்படின்னா இட்ஸ் ஓவர் யூ கேன் கோ அப்படின்னு ரெண்டு மூணு நான் இன்னும் சொல்லுவேன் சார், இன்னும் 2 3 சொல்லுங்க சார், சொல்ல விட்டு சார் வண்டி பேர் மாதிரி 2வது 3வது சொல்லுவேன். டன் அப்படின்னா இது கான்ஃபிடன்ஸ் லெவல் கேம் பிகாஸ் அந்த ஒண்ணு சொல்றப்பவே they concluded yes they have made a concluded that yes this candidate has made a decision. So I need to confidently I need to stand up and say yes and say thank again walk back to door. நான் சொல்றேன் அவங்க வந்து நீங்க டோர் எடுக்கிறப்பவே இதான் ஆட்டிடியூட். டோர் எடுக்கிறப்ப உள்ள வரப்ப வந்து அப்படின்னு வந்து பாடி லாங்குவேஜ்ல கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வர்றப்ப பாடி லாங்குவேஜ்ல ஏதோ நம்ம இந்த வடிவேல் படத்துல ரைட் ஆஃப் ஏன்பா திருடனுக்கு இருட்டுல என்ன நாம உள்ள வர்றப்பவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போர்டுக்குள்ள வரும். புரியுதா? ஒரு உள்ள வர்றப்பவே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி போர்டுக்குள்ள உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அகைன் let's again you enter and go and stand at a place where it is appropriate and visible to everyone. ரொம்ப பக்கத்துல போய் இல்ல. So make yourself visible to everyone. புரியுதா? Visible to everyone and say stand in between visible to everyone and say good morning to everyone. இதுதான் புரியுதா? குட் மார்னிங் சார் பார்க்கறப்ப குட் மார்னிங் சார் உங்களோட பாடி லாங்குவேஜ்ல எப்படி நீங்க வச்சுக்கலாம். It is not a defense important. Good morning, sir, or good morning, sir, whatever. Then go ahead and stand and wait for them to say to sit down. அவங்க உங்களை உட்கார வைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உட்காரு. சரியா? இது பேசிக் கர்டசி. இந்த பேசிக் கர்டசி நாளைக்கு நீங்க ஆபீசர் ஆனாலும் இந்த கர்டசி கண்டினியூ ஆகணும் அப்படின்றது ஐடியா அப்புறம் அவங்கள பாருங்க குட் மார்னிங் குட் மார்னிங் ஏன்னா கேண்டிடேட்ஸ் நீங்க கேட்க let's gain the basic courtesy, sit down and keep yourself comfort. எல்லா இன்டர்வியூ மெம்பரும் அவங்களோட ப்ராப்பரா உங்களோட மைண்ட நீங்கள இருந்து கனெக்ட் பண்ணுங்க. நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா எல்லாரையும் நீங்க முதல்ல ப்ராப்பரா பாப்பீங்க. ப்ராப்பர் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா மெயின்டைன் பண்றதால நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நம்மள எங்கேயா நம்ம என்ன உள்ள கட்டிக்கிட்டு அடிக்கிட்டு பயந்துட்டு இருக்கோம் என்ன நடக்கும் அப்படின்னு. அதனால அவங்கள பார்த்து பேசுறதுக்கு கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் பாடி லாங்குவேஜ் கம்மியா இருக்கும். ஸ்ட்ரைட்டா இருங்க, தைரியமா பாருங்க, தைரியமா நீங்க வந்து பாருங்க. அதுக்கு அந்த பார்க்கறதுல உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பாருங்க. So அதனால வந்து so this is what and again நான் இன்டர்வியூ முடிச்சு போறப்ப I said again I walked out and went out and properly. இது என்னோட இன்டர்வியூ சைடு நடந்தது. இன்னொரு கேண்டிடேட் வந்து அப்படிதான் அவர் வந்து இது அதுவே என்ன புழுவல் தான் இருக்கு. அவருக்கு டென்ஷன் ஆயிடாரு. அந்த பையன் அந்த இன்டர்வியூ மெம்பர் வந்து ஏப்பா ஓகே
Fully. So your body language convey, you're not concluding properly. உங்களோட பாடி லாங்குவேஜ் கன்வே பண்ணும், நீங்க உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏஞ்சி போட்டு. ஸோ இன்டர்வியூ மெம்பர்ஸோட அவங்களோட நீங்க கனெக்டடா இல்லைன்னா தி ப்ராசஸ் வில் ஹேப்பன். ஸோ திஸ் வாட் இப்ப நாங்க என்ன கேட்டாங்க, ஏதாவது ஒரு 3 குவாலிட்டி உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எதை ப்ராமினெண்டா சொல்லுவீங்க அதை எழுதுங்க. எல்லாத்தையும் எழுதுனீங்க இல்லையா, அதெல்லாம் உங்களை பத்தி 3 சொன்னாங்கன்னா அந்த 3 உருப்படியா இருக்கணும். 3 உருப்படியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது உங்களை சிவில் சர்வெண்டா சூஸ் பண்ற ஒரு வேர்டாவும் இருக்கணும். புரியுதா? எல்லாத்தையும் தமிழ்ல அர்த்தமா அகத்திய கல்வியை அர்த்த மாதிரி 3 வார்த்தை கொண்டு நமக்கு 3-10 எல்லாம் தெரியலையே அப்படி. அந்த ஒரு வார்த்தைன்றது ஒரு வார்த்தை இல்லை, இட் கேன் பி ஈவன் ஒரு 3-4 வார்த்தை உங்களை டிஃபைன் பண்ற கேஸ். It doesn't mean that one single word, straightforward. I'll be ethical. அப்படின்றது இது வந்து what is your name? My name is Savintino. இதுதான் what is your name? Sarankumar அப்படின்னு சொல்றது. My name is Sarankumar. So I'll be ethical. I'll be the best. Or I tend to handle situations in the way it happens, looking the best. அந்த மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் சென்டென்ஸ் தான் வரும். 3 தான் உடனே 3 ஒப்பிக்கிற மாதிரி இல்லை. சரியா? 1 2 3 அப்படி ஒப்பிக்கிற மாதிரி இல்லை. Create a sentence for a simple sentence. Simple sentence create பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. Always preparedness அப்படின்னு சொல்லுவாங்க. I said I'll be always prepared. Good preparedness. அப்படின்னு I would expect. Preparedness நீ சொல்றப்ப மைண்ட்குள்ள அந்த ப்ரிப்பேர்ட்னஸ்க்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் இருக்கேன். மைண்ட்குள்ள இருக்கு. ப்ரிப்பேர்ட்னஸ் சொன்னாலும் I'll be prepared அப்படிங்கிறது தான் மைண்ட்குள்ள இருக்கு. ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? மைண்ட்குள்ள இசு தட் வாஸ் ப்ரிப்போசிஷன் ஆர்டிகல்லாம் இருக்கும். அது போட்டுட்டாலும் பரவாயில்ல. இன்டர்வியூல கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும் இருக்காது. நாட் தட் அப்படியே பாயிண்ட் எழுதுறது. நல்லா படிச்சவங்க பாயிண்ட் எழுதுவோம், சுமாரா படிச்சவங்க பேரா எழுதுவோம், ஒண்ணுமே படிக்காத பக்கம் எழுதுவோம் அப்படின்னு வடிவேல் வந்து நீட் சொல்லுது. அந்த மீட் பட்டு ஐயோ நம்ம நல்லா படிக்காம பாயிண்ட் தான் எழுதுவோம், நம்மளுக்கு பொருத்தமா அப்படின்னு ஒரு லோகமா சிரிச்சுட்டு ரைட் எழுதிங்களா? ரைட், ஓகே, ஃபைன், ரைட். இப்ப உங்களோட இன்டர்வியூ ப்ரொஃபைல நீங்க ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பீங்கல்ல, எங்க ஃபோக்கஸா இருக்கும் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சப்போஸ் ஒண்ணுமே இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிரிப்டா இருக்கு, புரியுதுங்களா? ஏதாவது கிரைசிஸ் இஷ்யூ பேஸா எதுவுமே இல்லை அப்படின்னா உடனே என்னப்பா இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன எப்ப கன்க்ளூட் ஆகும், ஏன் கேஸ் தட்டுப்பாடு, கேஸ் வேலை எவ்வளவு வித்துன்னு, சரியா? கேஸ் உங்களுக்கு கிழிந்து வருதா, உங்க வீட்டுல என்ன கேஸ் இண்டேனா, நான் என்ன கேஸ் தெரியாது என் பயப்பட்டு கேட்கறப்பதான் நான் கேஸ் புக் பண்ணாலும் வரமாட்டேங்குது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன கன்சூமர் நம்பர் என்ன, I need to ask again who made age and what agency, what is my consumer number, சிலிண்டர் விலை எவ்வளவு, நார்மல் விலை எவ்வளவா, இல்ல சிலிண்டர் விலை கரெக்டா தெரியல, டொமஸ்டிக் வேலை எவ்வளவு, கன்சூமர்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடையில தான் வேலை போச்சுல. ஸோ அது இதுதான் பேசிக் கொஸ்டின். நம்மளுக்கும் அதுவும் நமக்கு நம்ம சாப்பிட்ற வழியில் சாப்பிடுவோம். முன்னாடி எல்லாம் நான் ரெகுலரா வாக்கிங் போறப்ப சென்னையில வந்தேன்னா ரெகுலரா வாக்கிங் போறதுன்னா அங்க வந்து யூஸ் ஷேர் சம்டைம்ஸ் காஃபி இந்த ஆஃப்டர்நூன் 3 o'clock மிட் ஆஃப்டர்நூன் 3 o'clock அங்க போனப்ப அந்த யூஸ் சரி அந்த வெளியே இருக்க அட்டன் இருக்கு சார், கேஸ் இல்லை சார், அதனால 3 மணிக்கு காஃபி போடலாம் சார்.
திரும்ப 6 மணிக்கு தான் சார் என்ன சார் இவ்வளவு வேலை வைக்கிறான், ஏன்னா அவனுக்கு தெரியுது நம்மளோட அவனை இன்டர்வியூல உட்கார வச்சு சார் இவ்வளவு வேலை வைக்குது, காஃபி கட்டுப்படியா வேலை 30 ரூபாய் இருக்கோம். இப்போ 4000 ரூபாய் இருக்கு, பிளாக்ல 4000 ரூபாய் விற்கிறதுனால 30 ரூபாய் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் என்ன பண்றோம், வீட்டுக்கு இப்ப காஃபில நிறைய தண்ணி கலக்க வேண்டியது. முன்னாடி இதுல பால்ல நிறைய தண்ணி கலக்க வேண்டியதா, பால் விலையே வேற ஏறி போச்சு, லாஜிஸ்டிக்ல வண்டி தத்தெல்லாம் ஏறி போச்சு. அவர் சொல்ற வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா he is defining very defined, ரொம்ப இயல்பா சொல்றாரு. he is defining ரொம்ப நேச்சுரலா இருக்கு. அதெல்லாம் எத்தனை வேலை வைக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப இயல்பா he is defining everything. காஃபிய மத்தியானம் டேரக்ட் வந்து நல்லா சப்ஸ்டான்சியேட் பண்றேன். நல்ல ஒரு வெளியே நிற்கிறவரு என்னோட காரை பார்க்கிங்காக இது ஸ்பேஸ் அலாட் பண்ணும். he is defining everything. உள்ள சர்வ் பண்றவர்கள்லாம் சொல்லல அவர்கள், ஆனா வெளியில இருக்கிறவரு காஃபி ஏன் இல்லன்றதுக்கு இவ்வளவு சொல்றாரு. உங்களை பத்தி நீங்க சொல்றப்ப உங்களுக்கு நிறைய இருக்கும். இப்படா சப்ஸ்டான்ஷியல் வேர்ட்ஸ் டிஃபைன் கிளாஸ். அதுதான் இப்போ உங்க ப்ரொஃபைல்ல எது போக்கஸ்டா உங்களோட இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு எழுது. உங்களோட எஜுகேஷன் பேஸா, இல்ல உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்க பேரு, ஊரு, உங்க அப்பா அம்மா, அந்த மாதிரி. ஏன்னா ஆரம்பிக்கிறப்ப எந்த ப்ரொஃபைல் ஆரம்பிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. பாக்குறாங்க. இப்ப நான் பார்த்தேன் யூனிவர்சிட்டியா, அண்ணா யூனிவர்சிட்டி ஏதாவது தமிழ்நாடுல இருக்குனால அண்ணா யூனிவர்சிட்டி வரப்ப ஒரு பிரச்சனை நடந்தது கம்மியா இருக்கிறேன். சரி, அங்க ஒரு பிரச்சனை நடந்ததாமா, அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ரொம்ப நேரம் பேசிட்டு என்னடா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கு அப்படின்னு. சோ எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க ப்ரொஃபைல் ஆரம்பிக்க போறாங்கன்னா உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல், உங்க ஊரா இருக்கலாம், உங்க பேரா இருக்கலாம், உங்க அப்பாவோட இதுவா இருக்கலாம், அது உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல். என்ன அது உங்களோட எஜுகேஷன், என்ன நீங்க என்ன படிச்சீங்க, எங்க படிச்சீங்க, எப்படி படிச்சீங்க அப்படின்னு. மூணாவது உங்களோட கெரியர் ஏதாவது இருந்ததுன்னா அது மூணாவது ஏரியா. நாலாவது ஏரியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களோட ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்கான்னு தெரியல ப்ரொஃபைல. டிஎன்பிஎஸ்சியோட அந்த இது பார்க்க டேப் பார்க்கலாம் இருக்கா, அது டிஎன்பிஎஸ்சி டேப் இருக்கா? டிஎன்பிஎஸ்சி டேப்ல என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன காம்பனன்ட்னா மெயின் காம்பனன்ட் இருக்கு எழுதுங்க. மேஜர் காம்பனன்ட் உங்களை பத்தி அந்த பேசிக் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்றாங்கல்ல, நான் சொன்ன ஒரு பேசிக் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதை எழுதுங்க. உங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், உங்க அப்பா அம்மா, உங்களோட ஆக்குபேஷன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களை பத்தி, பர்சனல் இன்ஃபர்மேஷன். அப்புறம் அதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கும்? ஸ்கூல், காலேஜ், எம்ப்ளாய்மெண்ட், அதை தவிர்த்து அவ்வளவுதான். சரியா? ஸ்கூல், காலேஜ், வேற ஒன்றும் ப்ரொஃபைல ஒன்றும் இன்டர்வியூ ப்ரொஃபைல ஒன்றும் இருக்காது. இப்போ இதுதான் எல்லாருக்கும் இருக்கும்போது எல்லாருக்கும் இருக்கு எடுத்த போது வரப்ப இதுல இப்ப நீங்க எழுதின இன்ஃபர்மேஷன்ல எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்த்த உடனே ஒவ்வொரு ஐயன்பேட்டை அறுவடை நம்பி கலியல் பெருமாள் அப்படின்னு ரைட். ஐயன்பேட்டை எனக்கு தெரியாது, எங்க இருக்கு தெரியுமா? தஞ்சாவூர்ல இருக்கு. ஐயன்பேட்டை அறுவடை நம்பி கலியல் பெருமாள் அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை அவங்களுக்கு ப்ரொவோக் பண்ணும். இன்டர்வியூ ப்ரொவோக் பண்ணும். அதுவும் உங்க டிஸ்ட்ரிக்ட் நேமா இருக்கலாம், உங்க ஊர் நேமா இருக்கலாம், உங்களோட ஸ்கூல் நேமா இருக்கலாம், உங்க காலேஜ் நேமா இருக்கலாம், உங்களோட டிகிரியா இருக்கலாம். ஏதோ ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது எந்த வார்த்தை அவங்கள ப்ரொவோக் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? கொஸ்டின் ஆரம்பிக்கும். எந்த உங்க ப்ரொஃபைல் பார்க்கணும், எதுல அவங்க ஆரம்பிப்பாங்கன்றத, என்ன எப்படி கேள்வி ஆரம்பிப்பாங்கன்ற அந்த ஆரம்பிக்கிற கேள்வி ஆரம்பிங்க. பேரெல்லாம் விட்டுருங்க, பேர் ஊரெல்லாம் விட்டுருங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றது.
ரைட். அவங்களுக்கு ஒரு ஏரியா இருக்கு. ஊரா இருக்கலாம், உங்க அப்பாவோட பேரா இருக்கலாம், இல்ல உங்க அப்பாவோட ப்ரொஃபஷனா இருக்கலாம். சம்டைம் ஃபார்மர் போட்டீங்க, கூலிங் போட்டீங்க, இல்ல கவர்மெண்ட் சர்வீஸ் போட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் தேர் இஸ் a question on that. That's why. ரைட். இப்ப இந்த இந்த ஓரியன்டேஷன் இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கேள்வி கேட்கிற அந்த ஓரியன்டேஷன்ல டிஃப்ரெண்ட் மெம்பர் இருக்காங்கல்ல, டிஃப்ரெண்ட் மெம்பர். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட பெர்செப்ஷன், நான் உங்களோட பெர்செப்ஷனை இப்ப நீங்க புட் டவுன் பண்ண 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க தெரியல உங்களுக்கு. how many members will be 3 or 5? 4 members. 4 members அப்படிங்கிறப்ப சென்ட்ரல்ல இருக்கிறவர் யார் இருப்பாரு? board chair, not chairman, board chair. 4 members, but in UPS we used to have 5 members because it used to get an average actually, so that neutral work. That's again fine. So 4 members இருக்காங்க. 4 members உங்களுக்கு உங்களோட அந்த question orientationல they will have a different question orientation. இப்போ now let me come into the basic questioning. இப்போ எல்லாரும் கேட்க போற அடுத்த கேள்வி, நீங்க ஏன் சிவில் சார்ஜ் வரீங்க? why you want to turn to be a civil charge? சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றது சோசியல் சர்வீஸ், ரெண்டாவது இந்த சோசியல் சர்வ் பண்ணணும், நேஷன் சர்வ் பண்ணணும், சொசைட்டி சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து வேற ஏதாவது எக்ஸ்ட்ராடனரி ரீசன்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது இருக்குதுன்னா எழுதுது. getting into government service, not group 1. government service ஏன் என்ட்ரா ஆகணும் அப்படின்னா அந்த பேசிக் உங்களோட ஆட்டிடியூட். ஏன்னா நிறைய பேர் ஜாப் செக்யூரிட்டின்னு சொல்றது உண்டு. ஜாப் செக்யூரிட்டி இஸ் a predominant word for government job. ஜாப் செக்யூரிட்டியை தவிர்த்து என்னன்னா இப்ப வந்து குஜராத்ல எக்ஸம்ஷன் கமிஷனர் என்டையர் குஜராத் கவர்மெண்ட் பிரைவேட் ஆர்கனைசேஷன். ஸோ எங்க அவுட்ரீச் ப்ரோக்ராம்ல சொல்லி எல்லா ட்ரஸ்டும் என்ஜிஓ we call it as non-profit organizations. Basically non-profit organizations predominantly that they should be philanthropic. philanthropic அப்படின்ற வார்த்தை தான், வேற ஒன்றும் எதிர்பார்க்கும். philanthropic-ஆ இருக்காங்களா, charitable-ஆ இருக்காங்களா, இதான் இந்த 2 வார்த்தை தான் பார்ப்போம். philanthropic-ஆ இருக்காங்களா, philanthropic-னா என்னது? கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. philanthropic சர்ச் பண்ணி கூகுள் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. ஏதோ புதுசா ஒரு வார்த்தை சொல்றதுல நீங்க எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம்ல. உங்களை டிஃபைன் பண்றப்ப எங்கேயாவது ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் கேட்கிறப்ப அந்த வார்த்தைகளை நீங்க அதை பயன்படுத்துறதுக்கும் யோசிக்கணும். அது என்னன்னு தெரிஞ்சா அந்த கண்ணோட்டத்துல அதை பயன்படுத்த முடியும். philanthropic-னா என்னன்னு இருக்கு? இரக்கம்னு இருக்கா தமிழ்ல? பரோபகாரி சொல்லுவாங்க. நீங்க என்ன பரோபகாரியா? அப்புறம் மத்த இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் சொல்றேன். ஆளாவது ஒரு வார்த்தை சொல்லணும். philanthropic, humanitarian, ரைட், ஓகே, தட்ஸ் நெக்ஸ்ட் ஒன். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. empathy, ரைட், ஓகே, empathy, humanitarian, பரோபகாரி. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்க வருஷன் சொல்லுங்க. தாராள மனப்பான்மை. தாராள மனப்பான்மை அப்படின்றது ஓகே, உங்களோட சாய்ஸ். செல்ஃப்லெஸ்னஸ், ஓகே. பின்னாடி இருக்கிறவங்களா? தமிழ் இங்கிலீஷ்ல கூட சொல்லலாம். ஒன்னும் தமிழ்ல தான் சொல்லணும் அப்படின்ற அவருக்கு சொல்ற அவசியம். இங்கிலீஷ்ல கூட சொல்லுங்க. மனப்பான்மை, மனப்பான்மையா? சமூக மனப்பான்மை, சமூக அக்கறை, இல்ல மனப்பான்மை, சமூக அக்கறை அப்படின்னு சமூக அக்கறை. அடுத்தது
சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிலன்த்ராபிக்கை டிஃபைன் பண்ணும். நீங்க இன்னொரு வார்த்தைக்குள்ள ஷிஃப்ட் ஆயிருக்கு, அது வேற வார்த்தை. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது வேற வார்த்தை. உங்களுக்கான சாய்ஸ் ஆஃப் வேர்ட் தான் அதுக்காக கேட்கும், யோசிக்கிறதுக்காக. ஏன்னா நீங்களே ரொம்ப உங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுன்னா அது வெளியில வரும். நீங்க சொல்லுங்க. வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் அப்படி ப்ரமோட்டிங் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ். உங்களுக்கு people people spirited. Okay, right, okay. Public spirit, public spirit, people spirit, more or less. உங்களுக்கு கம்மி, நீங்க என்ன சொன்னீங்க? தாராள மனப்பான். ரைட், எல்லாம் சொல்லட்டோமா? யாரும் சொல்லாதவங்க இருக்கீங்களா? ரைட். சோ philanthropic அப்படின்ற இந்த வார்த்தை என்ன? சமூக அக்கறை. சமூக அக்கறை, என்னோட சமூக அக்கறையுடன் அப்படின்ற அந்த அந்த சமூக அக்கறை. சமூக அக்கறை ஏன்னா இப்ப ஏன் அரசாங்க சர்வீஸ் வரேன் அப்படின்னு வர இருக்காரு. நாங்க உங்களுக்கு கேட்கிறோம், why government service? நல்லதான் படிச்சிருக்கீங்க தம்பி, நல்லதான் படிச்சிருக்க, ஏன் பிரைவேட் வேலைக்கு போக வேண்டியதானே? நிச்சயமா கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. இன்ஜினியரிங் நிச்சயமா கேட்பாங்க. என்னை மாதிரி இங்கிலீஷ் தப்பி ஏதாவது வாத்தியார் வேலைக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு கூட கேட்பாங்க. ஏன்னா கேட்டாங்க, become a professor, you're an English again, you are an English again, become a teacher. Yes, I teach every day, sir. I love teaching. I don't mind. But as to take a preferring career again, even I find sometimes again the administrator is also an administrative teaching. வேலையே அதுவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீச்சிங் தான். என்னோட நல்ல விஷயங்கள்லாம் அதுவும் ஒரு டீச்சிங் மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு பேசிக்கா உங்களோட ஜாப் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கெரியர் இருக்குல்ல. ஜாப் பேஸ் ஒரு டென்டிஸ்டா, ஒரு இன்ஜினியரா, ஒரு டாக்டரா, ஒரு டெக்னீஷியனா அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குல்ல. இப்ப அதை தவிர்த்து ஏன் அரசாங்க வேலைக்கு வரீங்க அப்படின்றதுதான் கேள்வி. அரசாங்கம் என்ன உடனே ஏன் கவர்மெண்ட் ஜாப்னா உடனே இங்க என்னன்னா ஜாப் செக்யூரிட்டி. when you are telling about job security வந்துட்டீங்கன்னா then you are trying to reduce yourself to the government services. Group 1க்கும் group 4க்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். never use it on called job security or government வேலைன்னா ஒரு பந்தாவா இருக்கும், இல்லைன்னா பெருமையா இருக்கும் அப்படின்ற இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நீங்க பயன்படுத்துறப்ப உங்களுடைய ஆளுமையை எப்படி அது பிரதிபலிக்கும் அப்படின்ற அந்த உணர்வு பார்க்கும். ஸோ என்ன ஏன் இப்ப அரசாங்கம் தான் என்ன அப்படின்ற அந்த உணர்வு உங்க மனசுக்குள்ள இருக்கு, புரியுதுங்களா? பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பிகம் an எம்ப்ளாயர். நீங்க ஒரு எம்ப்ளாயரா இருக்க, எம்ப்ளாயி குரூப் 1 அதிகாரியா இருக்க, எம்ப்ளாயர், கவர்னர் அப்பாயின்மெண்ட். நீங்க எப்படி ஒரு ஆட்சியாளர் அப்படின்னு வரப்ப ஆட்சியாளர் எப்படி ஒரு அரசாங்கம் நடந்துக்குமோ அது மாதிரி நீங்க ஒரு அதிகாரியா நடந்துருக்கீங்க அப்படின்னு வரப்ப பொறுப்போட அக்கறையோட இந்த தேச வளர்ச்சிக்காக, சமூக வளர்ச்சிக்காக அப்படின்ற இந்த வார்த்தைகள் தான். பொறுப்போட, அக்கறையோட, தீர்மானத்தோட, புரியுதுங்களா? சோ இது நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக, புரியுதுங்களா? எங்க இருந்தாலும் எதுல இருந்தாலும் அப்படின்ற இந்த விஷயங்கள் தான் அரசாங்கம் அப்படின்னு வரப்ப அந்த வேலை. இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூல என்ன பண்ணீங்கன்னா ஏன் கவர்மெண்ட் சர்வீஸ் வரப்ப குரூப் 1க்கு நீங்க பெட்டரா குவாலிஃபை, அது யூபிஎஸ்சியா இருந்தாலும். நாட் தட் செக்யூரிட்டி மற்ற இதை கம்பேர் பண்றப்ப இப்ப கவர்மெண்ட் ஜாப் நல்ல சேலரி இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ். ஏன்னா பிகாஸ் இந்த சைட்ல உட்கார்ந்து இருக்கவங்க உங்களை எப்படி வியூ பண்றாங்க அப்படின்னா அந்த 20 minutesல நீங்க நெக்ஸ்ட் என்ன இந்த ஏஜ் இருக்கீங்களோ அடுத்த அந்த 60 years வரைக்கும் உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் நீங்க எப்படி சொசைட்டியை கவர்ன் பண்ணுவீங்க, எப்படி ஸ்டேட் கவர்ன் பண்ணுவீங்க, நாளைக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆனதுக்கு எப்படி நேஷன் கவர்ன் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல தான் உங்களை அசஸ் பண்றாங்க. நீங்க டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க, இல்ல கோஆபரேட்டிவ் ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க, இல்ல டிஎஸ்பி ஆயிட்டீங்க, இல்ல நீங்க கலெக்டர் ஆயிட்டீங்க அப்படின்றத பார்க்க போகுது. நீங்க சாய்ஸ் போட்டுருக்கலாம் மேபி உங்களோட ப்ரொஃபைல. அவங்க பாக்குறப்ப கலெக்டர் மோட்ல பார்க்க போகுது, டிஎஸ்பி மோட்ல பார்க்க போகுது, இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார் மோட்ல பார்க்க போகுது, இல்ல கோஆபரேட்டிவ் மோட்ல பார்க்க போகுது. பாக்குறப்ப நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை நான் பெஸ்டா இந்த நாட்டுக்காக, சமூகத்துக்காக செய்யணும் அப்படின்ற அந்த உணர்வு தான்
உங்களோட அந்த கவர்மெண்ட் ஜாப்ல சரியா? இதுதான் வெரி பெஸ்ட் த பெஸ்ட் வே டு எக்ஸ்பிரஸ் whenever any question being asked related to your career. புரியுதா? சோ அந்த வார்த்தைகள் இப்ப அப்படி சொல்றப்ப உங்களையே நீங்க ஏன் குரூப் ஒன் சர்வீஸ் ஆஃப் பண்ணீங்க, குரூப் ஒன் சர்வீஸ் ஏன் நீங்க குரூப் ஒன் அதிகாரியா ஆகணும் அப்படின்னா நீங்க தான் எழுதுங்க. கேட்போம் உங்களை பர்சனலா ஒரு குயிக் ப்ரொஃபைல் இல்ல, இருந்தாலும் எழுதி பார்க்க சொல்றது உங்க மனசுக்குள்ள சொல்லி பார்க்கிற மாதிரி வார்த்தைகளை சரி. ஏன்னா இன்னொரு கேள்வி கேட்டாங்க ஆக்சுவலா, அது அந்த கேள்வி வந்து ரொம்ப என்னோட இன்டர்வியூ போர்டு எல்லாமே ரொம்ப டஃபஸ்ட் இன்டர்வியூ போர்டு. ஐம் ஹாப்பி தட் ஐ ஹேட் டஃபஸ்ட் இன்டர்வியூ. எப்பவுமே எனக்கு என்னன்னா ஏதாவது டஃபஸ்டா இருக்கிறப்ப அது பெட்டரா என்ன வந்து டெஸ்ட் பண்ணதுல ஆல்வேஸ் ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் ரொம்ப டஃபா இருந்ததுன்னா அது என்ன பெட்டரா டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஐ ஆல்வேஸ் ஃபீல். மை யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஐ டோன்ட் ஈவன் ஃபார்ம் ஒப்பீனியன். அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் யாரோட போர்டு. ஸோ அதனால I don't create an opinion or I don't form an opinion. Even otherwise, even have an opinion that again I'm going to have my opinion. மற்றவங்களோட ஒப்பீனியன் சரியா அது என்ன அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் நான் அந்த போர்டு போனவங்க எல்லாருக்குமே ஐ டோல்ட் them that be prepared. Be prepared for this அப்படின்றது ஒரு இன்டர்வியூக்கு தான் ப்ராசஸ். இது வந்து யூபிஎஸ்சியில அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ரீடிங் புக்ஸ் அப்படின்னா ரீடிங் புக்ஸ்ல கேட்பாரு என்ன புக்கு அப்படின்னு கேட்பாரு. ஒரு புக் சொன்னதுக்கு அப்புறமா வந்து அதுல எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு, அந்த சாப்டர்ல இந்த பேஜ்ல இந்த பேரல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்பாரு. இதுதான் அவரோட ரீடிங் புக்ஸ் போட்டாங்க கேட்குது. இந்த என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இன்டர்வியூ போனவருக்கு ஏற்கனவே முன்னாடி போன கேண்டிடேட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன ரொம்ப என்னடா கேள்வி கேட்டாங்க உட்காந்து இருக்கிற எல்லா கேள்வியும் உட்காந்து எழுத வேண்டியது. எழுதி நமக்கு அதே மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். தட்ஸ் நாட் பேட், பட் ஹவு டு கஸ்டமைஸ் again இவனும் புக்கு நேம் ரைட் ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆத்தர் அந்த இதெல்லாம் எழுதுவாங்க சாப்டர் எல்லாருக்கும் ரெடியா இருக்கான். இவரு இன்டர்வியூ மெம்பர் ஆரம்பிச்சார். ஓ ரீடிங் புக்ஸ் ஓகே. ஸோ what is the latest book which you have read? சொல்லிட்டார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பேஜ் நம்பர் சாப்டர் நம்பர் இருக்குன்னு அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இன்டர்வியூ மெம்பர் வந்து ரொம்ப நம்ம ஒண்ணும் கேட்கவே இல்லை, அதுக்குள்ள பையன் சாப்டர் பேஜ் நம்பர் லைன் நம்பர் தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்ப வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை பத்தி எது கேட்பாங்களோ அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு. At last he said, okay, let me shift the chapter to, or let me shift the focus to some other thing. So, sometimes நம்மளோட பதில் அதிகப்பட்டமா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட ப்ரிப்பேர்னஸ்ல ஏற்கனவே மற்றவங்க அந்த இன்டர்வியூல கொஸ்டின் போறப்ப உங்க கேள்வியை அதை மாத்திக்கிறப்ப இட்ஸ் அகைன் ஐ செட் இட்ஸ் ஒன்லி ப்ரிப்பேர்னஸ். டோன்ட் ட்ரை டு ஹேவ் அ மென்டலா ஒரு ஃபிக்ஸ்டு ஆன்சர் வச்சுட்டாரு. இது கேட்டாங்கன்னா நீ சொல்லுவேன், இது கேட்டாங்கன்னா நீ சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸா வச்சீங்கன்னா மார்க்கும் ரொம்ப ஃபிக்ஸா இருக்கு. ஓப்பனா வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. இது ஏன் ஓப்பனா வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடு.
என்னோட ஒரு இன்டர்வியூ கேண்டிடேட் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல ஐ கண்டக்டட் த இன்டர்வியூ. இட் வாஸ் வெல், ரொம்ப பர்ஃபெக்ட் கேண்டிடேட் இன்டர்வியூ. எல்லாத்தையும் முடிச்சு வண்டர்ஃபுல், எஸ் யூ மேக் இட். தென் சடன்லி கால் என்ன வந்து what was your last year interview score? So it was 165. Now when you get 165, you know, very good score. 165, 235, 165, it's a very good score. Now when you அடுத்த கேள்வி கேளு, எவ்வளவு நான் எதிர்பார்த்தேன்? I was expecting 180. 180 எதிர்பார்த்து 165 இருந்ததுன்னா it's normal. I'm telling you. நம்ம 275 180 எதிர்பார்க்கணும். 180 165 perfect, plus or minus perfect again. Now I said நல்ல வேலை, நீங்க வெளியில போறப்ப கூட்டு திரும்ப கவுன்சிலிங் ஐ ஸ்டார்ட் 1-to-1 மென்டல் செஷன்ஸ். 180க்கு 165 வந்துச்சு அப்படின்னா யூ ஆர் மேட். இப்ப எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க இந்த இன்டர்வியூ? இந்த இன்டர்வியூ இதோட ஒரு 10 மார்க் ஜாஸ்தி இருக்கு. What nonsense! I literally said, what nonsense is it? Why you're not aiming for 275? What stopped you? எது உங்களை தடுத்துச்சு? 175, 215 தான், 15 தான் மேக்ஸிமம் ஹையஸ்ட் ஸ்கோர். பட் 215 வாங்கினவன் 215 மைண்ட்ல வச்சுக்க மாட்டான். டோன்ட் திங்க் தட். 275 தான் எல்லாருமே நார்த் ஈஸ்ட் பசங்க. யூபிஎஸ்சில நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன், ஒருத்தங்களோட அப்ளூவெண்டான பசங்க தான் கிடையாது. ஏன்னா நார்த் ஈஸ்ட் பசங்க அந்த பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும் சர்வீஸ் வாங்க கேண்டிடேட். ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின், அதுக்கப்புறம் தான் I was telling everyone. What was in your mind when you scored the highest 270, 250 out of 275? They said only one 275, nothing more or less. இதே தான் நீட்ல வாங்கினோம். 720 720 வாங்கினாங்கல்ல, அந்த பக்கம் கிடையாது. 720 இல்ல, 720 மேல வச்சிருந்தோம். 600 வாங்கிச்சது ஒரு பொண்ணு இல்ல, ஸ்டேட் போர்டு. அந்த பொண்ணு கேட்டேன் 600, no 600, it was more than 600. I landed 600. It was more than அப்படின்னு சொல்லுங்க. more than, அதிகமா இருக்கு. உங்க மைண்ட்லயும் அதேதான், புரியுதா? மைண்ட்லயும் அதேதான். இப்ப மைண்ட்ல அந்த அந்த நீங்க என்ன ஸ்கோர் பிக்ஸ் பண்றீங்களோ அதான் பேக். அங்க போய் நின்றோம். அங்க போய் நின்றுச்சுன்னா உங்களால சைக்கலாஜிக்கலா மேக்ஸிமைஸ் பண்ண முடியாது சிச்சுவேஷனுக்கும் அங்க இருக்கிற அந்த இன்டர்வியூ மெம்பர்ஸோட அவங்களோட எனர்ஜி ஓரியன்டேஷன். இப்ப எவ்வளவு இன்டர்வியூ மேக்ஸிமம்? எவ்வளவு மேக்ஸிமம்? எவ்வளவு? 100-ஆ 100-ஆ 75-ஆ? இல்ல இல்ல, நான் சொல்றது நான் மார்க்ஸ் போடுறது கேட்கல. மார்க் மேக்ஸிமம் எவ்வளவு கேட்டு 100ல. இப்ப ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துட்டு now visualize only for close your eyes again. Sit straight, sit straight, sit straight, close your eyes, close your eyes, visualize yourself. உங்களோட ஸ்மார்ட் காஸ்டியூம்ல இன்டர்வியூ போர்டுல வெளியில கான்பிடென்டா உட்கார்ந்துருக்கீங்க. The confidence விஷுவலைஸ் பண்ணிக்கங்க, நல்லா விஷுவல் கிரியேட் பண்ணிக்கங்க. வெளியில இன்டர்வியூ போர்டுல, வெளியில இந்த போர்டு வெளியில ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க. கான்பிடென்டா உட்கார்ந்துருக்கீங்க, ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துருக்கீங்க. அங்கேயும் நீங்க விஷுவலைஸ் பண்றீங்க. இந்த ரூம்குள்ள என்டர் ஆகுறது, என்டர் ஆகி வெளியில வந்து ரிசல்ட் பார்க்கிற வரைக்கும் உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் ஹையா தான் இருக்கு. இப்ப அந்த இன்டர்வியூ போர்டுல நீங்க என்டர் ஆகிறத விஷுவலைஸ் பண்ணிப்பாங்க. நீங்க இன்டர்வியூ போர்டு கதவை திறந்து என்டர் ஆகிறத விஷுவலைஸ் பண்ணு.
என்டர் ஆனதுக்கு விஷுவலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஸ்மார்ட்டா குட் மார்னிங் சொல்றத விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க ஸ்மார்ட்டா குட் மார்னிங்கோ வணக்கமோ சொல்றத விஷுவலைஸ் பண்ணுங்க. விஷுவலைஸ் பண்ணது சொல்றதுக்கு அப்புறமா மெம்பர்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ரொம்ப பாசிட்டிவா ரிசப்டிவா ஸ்மைலிங் ஃபேஸோட உங்களை ரெசிப்ரோகேட்டிங்கா திரும்பவும் உங்களை ட்ரீட் பண்றத எல்லாருமே எல்லா மெம்பர்ஸுமே 4 மெம்பர்ஸும் விஷுவலைஸ் பண்ணுங்க. 4 மெம்பர்ஸும் திரும்ப விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க குட் மார்னிங் சொல்றீங்க, அவங்க பதிலுக்கு திரும்ப குட் மார்னிங் சொல்றாங்க. குட் மார்னிங் சொல்றாங்க, அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. இப்ப அவங்க உங்ககிட்ட கேக்குறாங்க ஹவுஸ் டே அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க உங்க மனசுக்குள்ள ஐம் ஹேவிங் மை பெஸ்ட் டே அப்படின்றத நீங்க திரும்ப ஆன்சர் சொல்றதை விஷுவலைஸ் பண்ணுங்க. ஹவுஸ் யுவர் டே அப்படின்னு கேக்குறாங்க, நீங்க அதுக்கு பதிலுக்கு ஐம் ஹேவிங் மை பெஸ்ட் டே, திஸ் மை பெஸ்ட் டே ஐம் ஹேவிங், ஆர் ஐம் ஹேவிங் மை பெஸ்ட் டே அப்படின்றத ரொம்ப பாசிட்டிவா அவங்க சொல்றதை விஷுவலைஸ் பண்ணிப்பாங்க. பி சீட்டட் அப்படின்றத உங்க சீட்ல உட்கார வச்சதுக்கு அப்புறமா சீட்ல கான்பிடென்ட்டா எல்லா மெம்பர்ஸையும் விஷுவலைஸ் பண்ணி அவங்கள ஐ டு ஐ கான்டாக்ட்ல விஷுவலைஸ் பண்ணிப்பாங்க. ஐ டு ஐ கான்டாக்ட்ல சேர்மன் விஷுவலைஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா பாருங்க, ஸ்மைலிங் ஃபேஸோட உங்க ஃபேஸ்ல ஸ்மைல் வச்சுக்கோங்க. உங்க ஃபேஸ்ல இப்ப ஸ்மைல் வச்சுக்கோங்க. லுக் அட் தம் வித் ஸ்மைலிங் ஃபேஸ், நேச்சுரல் ஸ்மைலிங் ஃபேஸ், நார்மல் ஸ்மைலிங் ஃபேஸ், நேச்சுரல் ஸ்மைலிங் ஃபேஸ். உங்க உங்க ஃபேஸ்ல இப்ப விஷுவலா தெரியும் ஆக்சுவலா. டோன்ட் கீப் யுவர் ஃபேஸ் வெரி rigid and very serious. ரொம்ப நார்மல் ரிலாக்ஸ் ஃபேஸ நீங்களே விஷுவலைஸ் பண்ணிப்பாங்க. அவங்களோட ஃபேஸும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா எந்தூசியாஸ்டிக்கா ரிசப்டிவா இருக்கிறத விஷுவலைஸ் பண்ணிப்பாங்க. அவங்களோட ஃபேஸும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரிசப்டிவா உங்களை பார்க்கறத உங்களை வந்து இன்வால்வ்டா உங்களை பார்க்கறாங்க அப்படிங்கிறது விஷுவலைஸ் பண்ணிப்பாங்க. இன்வால்வ்டா பார்க்கறாங்க அப்படிங்கிறது விஷுவலைஸ் பண்ணிப்பாங்க. கேட்கிற எல்லா கேள்விக்குமே அவங்க கேட்கறதுடைய அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு பின்னாடி அவங்களுக்கான எண்ணம் என்ன, அந்த கேள்விக்கான காரணம் என்ன, கேள்விக்கான எண்ணம் என்ன அப்படிங்கிறதையும் விஷுவலைஸ் பண்ணிப்பாரு. என்ன கேள்விதான் இருக்கணும், அது கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், உங்க எஜுகேஷனா இருக்கலாம், உங்க ஊரை பத்தி இருக்கலாம், இல்ல உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் பத்தி இருக்கலாம், உங்களோட கெரியர் பத்தி இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்றத விஷுவலைஸ் பண்ணிப்பாரு. மெம்பரை பாருங்க, நீங்க ஒரு ஒரு செகண்ட் விஷுவலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. விஷுவலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க சொல்லக்கூடிய பதில் அது இயற்கையா உங்ககிட்ட இருந்து வர மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கிறது. உங்ககிட்ட இருந்து இயல்பா இயற்கையா. ஏன்னா இத்தனை நாள் நீங்க உங்களுடைய ஆளுமையை அந்த மொமெண்ட்டுக்காக வச்சிருக்கீங்க. சோ உங்க உங்க ஆளுமையில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இயற்கையாக, உணர்வு பூர்வமாக, அழகாக, நேர்த்தியாக
வலுவாக நம்பிக்கையுடன் வரக்கூடிய வார்த்தைகள். நான் யார் என்பதை, who am I, யார் என்பதை நிச்சயம் வெளிப்படுத்தும். நிச்சயம் வெளிப்படுத்தும். நிச்சயம் வெளிப்படுத்தும். தவறாக இருந்தால் கூட என்னுடைய எண்ணம் அவர்களுக்கு உணர்த்தும், வெளிப்படுத்தும். உணர்வார்கள். நான் யார் என்பதை உணர்வார்கள். நான் யார் என்பதை உணர்வார்கள் அப்படின்ற அந்த சென்ஸ ரொம்ப அழகா விஷுவலைஸ் பண்ணி, நீங்க இன்டர்வியூ முடிஞ்சுட்டு கான்பிடென்டா ஏஞ்சி நிக்கிறப்ப எல்லாருமே உங்களை பாசிட்டிவா ட்ரீட் பண்றதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. எக்ஸலண்ட் இன்டர்வியூ அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் வாயில வார்த்தைகள் வரலன்னா கூட உங்க உள்ளுணர்வு அவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்றது. நீங்க ஒரு எக்ஸலண்ட் இன்டர்வியூவா கண்டக்ட் பண்ண வச்சிருக்கீங்க, அவங்களுடைய கேள்வி மூலமாக உங்களுடைய பதில் மூலமாக, ரெண்டுமே both question and answer, not an ordinary questions. ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளோட விஷுவல் வந்து எந்த கேள்வியும் நமக்கு ஏடாவடமா கேட்கக்கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா ஏடாவடமா வந்துடும். எந்த கேள்வி கேட்டாலும் அதை சிறப்பாக கையாள்வதில் என்னுடைய எண்ணம் தீவிரமாக இருக்கிறது. நிச்சயம் அவங்க வந்து கன்க்ளூட் பண்றப்ப உங்களை பாசிட்டிவா அக்செப்ட் பண்ணி எஸ் பெஸ்ட் விஷஸ் கங்க்ராச்சுலேஷன் சொல்றேன் அந்த ஆட்டிடியூடோட அவங்கள 4 பேரையும் பாருங்க. அந்த 4 பேரையும் பாருங்க. அந்த 4 பேரையும் பார்த்து அவங்களை நீங்க தேங்க் பண்றப்ப ரொம்ப உணர்வு பூர்வமா, இந்த இன்டர்வியூ தான் ஐ ஃபெல்ட் தி பெஸ்ட், தேங்க் யூ அப்படின்னு சொல்றப்ப ஜாப்பனீஸ் தான் ரொம்ப அழகா அவங்க பவ் பண்ணி சொல்லுவாங்க தேங்க் யூ அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க அவங்கள பவ் பண்ணி தேங்க் யூ சொல்றத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. தேங்க் யூ சொல்றத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா சேர் விட்டு வெளியில வந்து டோர் வெளியில போயிட்டு கான்பிடன்ட் நடந்து போயிட்டு வெளியில யார் இன்டர்வியூ பத்தி ஒப்பீனியன் கேட்டாலும் பெஸ்டா பண்ணிருக்க அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையோட இருக்கு. பெஸ்டா பண்ணிருக்கிறேன் அப்படின்றது கன்வே பண்ணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க அப்பா அம்மா கிட்ட, உங்களை யார் கூடி இருந்தாலும் அவங்க கிட்ட பெஸ்டா பண்ணிருக்கேன் அப்படின்றது கன்வே பண்ணும். இப்ப ரிசல்ட் வரப்போகுதுல உங்களுடைய பேர் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அந்த ரிசல்ட்ல உங்களோட பேரை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. உங்க பேரை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அந்த பேரை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டர்வியூல ரிட்டர்ன்ல என்ன மேக்சிமம் ஸ்கோர் இருக்கோ அந்த ஸ்கோரை மட்டும் விஷுவலைஸ் பண்ணுங்க. 100னா 100 இன்டர்வியூக்கு. ரிட்டர்ன்ல எது மேக்சிமம் ஸ்கோரோ நீங்க வாங்குற ஸ்கோர் இல்ல, இல்லைன்னா அவங்க போடுற ஸ்கோர் இல்லை.
எது மேக்ஸிமமோ அந்த மேக்ஸிமம் ஸ்கோர் விஷுவலைஸ் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கம்பைன் ஸ்கோரையும் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. கம்பைன் ஸ்கோரையும் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. உங்க நேம் இப்ப த்ரூ ஆயிடுச்சு. ட்ரைனிங்ல இருக்கிறத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. என்ன போஸ்டிங்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, டெப்டி கலெக்டராவா, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராவா, இஎஸ்பியாவா, இல்ல டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் தான், இல்ல கமர்ஷியல் டாக்ஸியா, எங்க இருக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த அந்த போஸ்டிங்கோட ட்ரைனிங்ல இருக்கிறதா, எந்த ட்ரைனிங் அகாடமி இருக்குமோ அந்த ட்ரைனிங் அகாடமி விஷுவலைஸ். அந்த ட்ரைனிங் அகாடமில விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாம அந்த ட்ரைனிங் அகாடமில நீங்க யாரெல்லாம் நினைச்சீங்களோ அட்மினிஸ்ட்ரேட்டிவா பெரிய ஆட்கள்லாம் உங்களோட லைஃப்ல, சம்டைம்ஸ் கவர்னரா இருக்கலாம், சிஎம் இருக்கலாம், மினிஸ்டரா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய பர்சனாலிட்டியா இருக்கலாம், அவங்க எல்லாரையும் உங்களோட ட்ரைனிங்ல மீட் பண்றத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ட்ரைனிங்ல இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அவங்கள ட்ரைனிங்ல இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு போஸ்டிங்ல உங்களை எங்க போஸ்ட் பண்ணிட்டாங்களோ அந்த இடத்துல போஸ்டிங்ல ஜாயின் பண்றப்ப உங்களை எல்லாரும் வெல்கம் பண்றதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. உங்களை எல்லாரும் வெல்கம் பண்றாங்க அந்த ஆபீஸ்ல, விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ஒர்க் லைஃப், உங்களோட ஒர்க் ஸ்டைல், உங்களோட ஒர்க் இன்ஃபுளுன்ஸ் எப்படி இருக்கும்ன்றத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. மக்கள் உங்களை எப்படி பார்க்கலாங்கன்றத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அந்த சீட்ல உட்கார்ந்து சீட்ல உட்கார்ந்துட்டு நீங்க அச்சீவ் பண்ணிட்டாலும் இன்னும் நிறைய அச்சீவ் பண்றது இருக்கு அப்படின்றத இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க, போஸ்டிங் வாங்கிட்டீங்க, ட்ரைனிங்ல செலக்ட் ஆயிட்டீங்க, செலக்ட் ஆயிட்டீங்க, போஸ்டிங்ல ட்ரைனிங் ஆகி முடிஞ்சது, போஸ்ட் போட்டாங்க, போஸ்டிங்ல நிறைய அச்சீவ் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் இன்னும் நீங்க ஃபர்தரா அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்றது அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இந்தியாவோட 100 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். அந்த 2047ல உங்களோட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சனாலிட்டி எப்படி இந்த கண்ட்ரியை ஷேப் பண்ணும் அப்படின்றது விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் only 20 years ஒரு கேரியர்ல நீங்க டாப்ல இருக்கீங்க, ஒரு செக்ரட்டரி லெவல்ல, பிரின்சிபல் செக்ரட்டரி லெவல்ல அந்த பொசிஷன்ல இருக்கீங்க 20 years down the line. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டையும் கண்ட்ரியும் ரொம்ப ஹை லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க பாலிசி மேக்கிங். 2047ல இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் 100 இயர்ஸ் செலிப்ரேட் பண்றப்ப உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அந்த 47 100 இயர்ஸ் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. So that's a great feel actually. நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அந்த ஃபீல்
to continue from today onwards. 2047 on a well rank actually. So that's a good sign. Yeah. That your visual, whatever you have for the country and the society, that can happen. So, உங்களோட personality can't create a sudden mass. நான் முன்னாடி சொன்னேன் ஆறு விஷயத்துல உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா, இல்ல உங்க வாத்தியார் கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்களோ உங்களை பத்தி பாசிட்டிவா என்ன சொல்லுவாங்களோ அதுதான் இன்டர்வியூ மெம்பர் சொல்ல போறாங்க நீங்க சொல்ற பதில் வச்சு. இப்ப அவங்க சொல்றத நீங்க ரியலைஸ் பண்ணாம எடுத்துக்கலாம். சின்ன சின்ன வார்த்தைகளா இருக்கும், அது எமோஷனலா இருக்கும். ஆனா அதை ரீஎன்போர்ஸ் பண்ணி இப்ப அந்த இன்டர்வியூ போர்ட அவங்க அளவுக்கு ரியலைஸ் பண்ண வைப்பாங்க. ஏன்னா இங்க இருக்கிற அந்த 3 பேரோட இன்ஃபுளுன்ஸ் தான் இந்த 4வது இன்டர்வியூ போர்டுல இருக்க அவங்களோட அன்னோன் பர்சன் கிட்ட இருக்க உங்களுடைய இன்ஃபுளுன்ஸ். ஸோ அந்த இன்ஃபுளுன்ஸ்ல எனக்கு நடந்தது என்ன அப்படின்னா, டஃபஸ்ட் இன்டர்வியூ போர்டு அவர் தான் யூபிஎஸ்சி சேர்மன் கூட. நான் சொன்ன பதிலெல்லாம் எந்த அளவுக்கு சரி தப்பு அப்படின்றத என்னால எக்ஸாக்டா ரீகால் பண்ணவும் முடியல. அவ்வளவுதான் ஒண்ணு எக்ஸ்ட்ராடினரி மெமரி எல்லாம் கிடையாது. 1 by 1 சம்டைம்ஸ் பீப்புள் ஹேவ். நான் வந்தப்ப இப்பயும் குஜராத்ல வந்திருந்தாரு. ஸோ வி ஹேட் டின்னர் டுகெதர். ஒரு நிகழ்ச்சியில ஒரு சூழல் ப்ரோக்ராம்ல ஆஸ் ப்ரோட்டோகால் அவர் தான் சீஃப் கெஸ்ட், ஐ வாஸ் கெஸ்ட் ஆஃப் ஆனர். ஸோ பேசி இருக்கப்ப கெஸ்ட் ஆஃப் ஆனர் நான் பேசி முடிச்சுட்டு அப்புறமா அவர் பேசின அந்த வார்த்தையில வாட் எவர் ஐ வாண்ட் டு சே, நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ, my friend, my junior Nandakumar told everything. Now I was thinking, when he finished, I was thinking, now what to address for myself to you. So let me shift to the focus on the CSAT, why it is all about. The first hand oriented CSAT, what will shift that. Now, I took a permission from the Honorable Chief Guest to be able to extend that. Sir, I take an opportunity and revert back and said, எனக்கு 20 years கழிச்சு 2005 20 years கழிச்சு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேசின அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு இருக்குல்ல, நான் என்ன பேசினாலும் அவர் பேச நினைக்கிறதா நான் பேசினேன் அப்படின்றது இதுக்குதான் அது கன்ஃபார்ம் ஆச்சு. அவர் பேசுறதெல்லாம் நான் பேசிட்டேன் அப்படின்னா அவர் மனசுக்குள்ள இருக்கிறது அந்த இன்டர்வியூல நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற அந்த உணர்வு தான். ஆனா இது எத்தனை பேர் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா கடவுள் என் கூட அவர் பக்கத்துல உட்கார வச்சு அவரை என்னால பெஸ்டா இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவரோட வார்த்தையில அவரே சொல்றப்ப I'm really thank God that he is revealing that what I'm supposed to say in the interview, that they have assessed properly, எனக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் கொடுத்தாங்க அப்படின்றத எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அவரோட வார்த்தையில இருந்து வரப்ப ரியலி ஃபீல் ஹாப்பி அப்படின்னு சொன்னாரு. This is what a message to everyone. What they perceive about themselves, நாளைக்கு திரும்ப கூட உட்காரப்ப அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி நடந்துட்டாங்க அப்படின்றத. இதுதான் நீங்களும் இன்னைக்கு நடந்துக்கணும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணும். அவருக்கு இதுதான் உங்களுக்கு இன்டர்வியூ போர்ட்ல உட்காரப்ப நாளைக்கு இந்த பக்கம் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா 20 நிமிஷத்துல என்ன கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நான் நினைச்சேன். 20 மினிட்ஸ்ல கண்ணுல என்ட்ரான 2வது நிமிஷத்துலயே கண்டுபிடிச்சு விட்டுருவோம். எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. 20 நிமிஷத்துல என்ன நம்ம ஏப்பா இவ்வளவு வருஷம் 25 வருஷம் வாழ்ந்துட்டோம். சின்ன வயசுல இருந்து பாராட்டு கீழாது அப்பா கீழே வந்து மேல என்னத்த 20 நிமிஷம் கண்டுபிடிச்சுவாங்க அப்படிங்கிற அந்த இன்ஸ்டியூட்ல நிறைய பேர் சொல்றப்ப ஏப்பா இதெல்லாம் பத்தாது, 20 மணி நேரம் நடத்தினாதான் அப்படின்னு.
But once you enter the interview board, அவங்க உங்களை பத்தி அசஸ் பண்ற அந்த அந்த மாடியூல் வந்து 2வது நிமிஷம் 3வது நிமிஷத்துல எல்லாருக்குமே அப்பட்டமா தெரியும். அது லீக் பண்ணும். சரியா? அதை லீக். அதான் சொன்னேன். Don't start even taking the chances of even a single second to not to prove. It is only to prove the given situation. அந்த கணத்தில் அந்த நேரத்தில் என்ன நீ வெளிப்படுத்துகிறாயோ உன்னுடைய ஆளுமை என்னவென்று அது அப்பட்டமாக அவர்களுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு செகண்டும் அவங்க கன்வே பண்ணும். அதனால சம்டைம்ஸ் ரொம்ப குயிக் அசஸ்மெண்ட் வரப்ப கன்க்ளூட் பண்றப்ப ரொம்ப பேப்பர்ல ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. ஆனா கேண்டிடேட் ஏன் இவ்வளவு ஆர்டினரியா இருக்கு? கேண்டிடேட் ரொம்ப ஆர்டினரியா இருக்கு பேப்பர்ல, வெரி எக்ஸ்ட்ராடனரி. கேண்டிடேட் வந்து ப்ரொஃபைல் ஒன்றும் பெருசா இல்லை, ஆனா he himself or she herself made very extraordinary அப்படிங்கிற இந்த high average, mid average, average 4 இஸ்லாமிக் high average, mid average, average and low average. Low averageல predominant பேப்பர்லயும் சரி அந்த இன்டர்வியூலும் சரி 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங் ஆயிரும். அந்த 3 பேர்கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருந்தது. அதனால keep yourself prepared from now onwards. Stay connected to the interview members. இன்னில இருந்து அவங்களோட மென்டலி கனெக்டடா இருங்க. அவங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டின் உங்களுக்கு நீங்க கேட்டு பாருங்க. ஆட்டோ சஜஷன் தான் கரெக்ட் பண்ணிட்டே இருங்க. டோன்ட் ஹேவ் ஃபிக்ஸ்ட் ஆன்சர். ட்ரை டு ஆன்சர் ரிப்பீட்டட்லி. பல நேரங்கள் நான் பேச கொடுத்துருக்காமோ இதை இன்னும் பெட்டரா பேசிருக்கலாமோ அப்படின்னு ஐ வில் ஹேவ் இன்ட்ரோ ஸ்விட்ச். பல நேரங்கள் அது என்னுடைய செயல்கள் எல்லாருக்கும் அது இருக்கும். செஞ்சு முடிச்ச விஷயங்கள் இது. பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்ப we should not do the mistake இதை விட இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆப்டிடியூட்னால தான் the opportunities are consistently இப்போ வாய்ப்பு. அதனால ஸ்கூல் போகலனாலும் படிப்பு வரலனாலும் இந்த முட்டாளுக்கான பெரிய அடையாளம் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த பயணத்துல நீ காலையில கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இவர்களுக்கு நடுவில் அப்படின்னு என்ன போட்டிருந்தேன்னா, என்னோட காலேஜ் ஜூனியர் அம்பேத்கர் காமராஜ் காலேஜ்ல என்னோட ஜூனியர் ஒரு பையனை காலையில காஃபி சாப்பிட்றப்ப, சார் நான் உங்க ஜூனியர் அப்படின்னு எஸ் சார் தம்பி அருண் பாபு சொல்லிட்டேன். ஆக்சுவலி அசிஸ்டன்ட் கமிஷனர் சிபிஎஸ்சில கேட்கலாம். நான் அதான் அந்த போஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து போஸ்ட் எழுதி நான் காலேஜ் ஜாயின் பண்றப்ப எந்த காலேஜும் எனக்கு கொடுக்கல. ஆனா காலேஜ் ஜாயின் பண்றப்ப எனக்கு என்னோட சீனியர்ஸ் யாரும் தெரியாது. ஆனா அவங்கதான் யாரும் தெரியலனாலும் நானும் தெரியாம போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். தெரியணும் அப்படின்றது என் காலேஜ்க்காக மட்டும் இல்ல, உன் காலேஜ் மட்டும் தெரியணும்னு நீங்க நினைக்காத அப்படின்னு நான் பாஸ் பண்ணி இருப்பேன். எல்லாருக்கும் நீ தெரியணும் அப்படின்ற அந்த உணர்வு நிச்சயமா எல்லாருக்குமே ஏற்படுத்தணும் அப்படிங்கிறப்ப நான் தான் எழுதியிருந்தேன். இது என்னோட காலேஜ்ல நான் யார் அப்படின்னு என்னோட சீனியர்ஸ்க்கோ ஜூனியர்ஸ்க்கோ சொல்றதுக்காக இல்லை, எல்லா மாணவர்களுக்கும் சொல்லணும் அப்படின்ற இந்த உணர்வோடு தான் அந்த கோர்ஸ் எழுதியிருந்தேன். இவர்களுக்கு நடுவில் முன்னாடி பின்னாடி என்னோட ஜூனியர் அவர்களுடன் சேர்ந்து அப்படின்னு சொல்லி அந்த கோர்ஸ் எழுதி முடிச்சிருக்கு. எழுதுறது சரியா தோல்மை எழுத வரதாலும் இப்பெல்லாம் நிறைய அசிஸ்டட் வாய்ஸ்லாம் டிக்டேட் பண்ண அது கரெக்ஷன், சென்டென்ஸ் கரெக்ஷன், ஸ்பெல்லிங் கரெக்ஷன், கிராமட்டிக்கல் கரெக்ஷன்லாம் போட்டால் அதுவே கொடுத்துருது. நான் மேபி கொஞ்சம் கலோக்கெல்லாம் சொல்லியிருந்தாலும் அந்த கரெக்ஷன் தான் போட்டு இட் இஸ் கிவன் மீ கோர்ஸ் ஆக்சுவலி. ஸோ என்னோட உணர்வு வெளிப்படுத்தணும் அப்படின்றது அந்த உணர்வு வெளிப்படுத்தணும் தான் உங்ககிட்ட வந்தேன். இவர்களுக்கு நடுவில் மை சீனியர்ஸ், மை செல்ஃப் அண்ட் மை ஜூனியர்ஸ், நீங்களும் இவர்களுக்கு நடுவில் இவர்களுக்கு நடுவில் உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் அச்சீவ்மெண்ட் வருவாங்க வித் கிரேட் டிஃபிகல்ட்டியோட. நீங்களும் அந்த டிஃபிகல்ட்டியோட இருக்கலாம், ஆனா நீங்க கண்டினியூ பண்றீங்க. உங்களுக்கு பின்னாடி உங்க ஜூனியர்ஸ் உங்களுக்கு பின்னாடி கண்டினியூ பண்றதுக்காக அந்த மைண்ட் செட்டோட all the best. We will have a WhatsApp interaction. Your number, take my number 900-300. Use my WhatsApp number. நீங்க உங்களோட மெயின் போர்டு உங்களோட மெயின் போர்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் போர்டு தான் ஸ்டோர் அண்ட் கிரியேட் அகைன்.
900-300-9331. Don't give me a missed call. WhatsApp பண்ணி don't call and go. unknown numbers name photo and என்னோட mobile app இருக்கு நந்தகுமார் அந்த mobile app you can ask question. This is AI based actually. இந்த டெவலப்டால AI based you can ask any question in any language. இந்தியில கேட்கலாம், இங்கிலீஷ்ல கேட்கலாம், 3 languages இருக்கு, தமிழ்ல கேட்கலாம். என்ன கேள்வி கேட்டாலும் அது நீங்க மத்த ஏஐல கேட்கிற அந்த கேள்வியோட இது பெட்டரா சொல்லணும். ஏன்னா யூபிஎஸ்சி பேஸ்டா டிஎன்பிஎஸ்சி பேஸ்டா கொஞ்சம் ரிஃபைன் வச்சிருக்கேன். ஸோ அதனால யூ ஆன்சர்ஸ் ரெலவென்ட் டு காம்படிட்டிவ் எக்ஸாம் போயிருக்கேன். ஸோ அதனால அப்படிதான் ஏஐ டிசைன் வச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் ஏஐ பேஸ்ட். ஐம் நாட் ஆன்சரிங் பட் ஏஐ ஆன்சரிங் வில் பி ஆட்டோ டியூன். அந்த ஆட்டோ டியூன் பண்ணி வச்சிருக்கிறதுனால கேட்குற கேள்விக்கு பதில் வந்து கொஞ்சம் அப்ராப்ரியேட்டா ரெலவெண்டா சொல்லும். ஸோ அதையும் ட்ரை பண்ணிக்கலாம். சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தட் யூ வில் கெட் கண்டினியூ. நீங்க உங்க இன்டர்வியூ நடக்கிற வரைக்கும் I'll be having my metric 1-2. சரிங்களா? 1-12 that sizzling and shaking to a finest point. Sizzling and shaking to the finest point to keep your confidence level, not in terms of knowledge, confidence level and better orientation. நீங்க எதுனா இன்னும் எப்படி பெட்டரா சொல்லலாம், இன்னும் உங்களை எப்படி பெட்டரா வெளிப்படுத்தலாம் அப்படின்னா அந்த உணர்வுக்காக மட்டும்தான், அந்த வார்த்தைகளுக்காக, கண்டென்ட்டுக்காக, அந்த வார்த்தைகளுக்காக. சரியா? So let's again once again all the best again for your interview. நீங்க என்ன விஷுவல்ல பாத்தீங்களோ அந்த விஷுவல் நிச்சயமா நடக்கும். தேங்கிங் தம்பி மெசேஜ் காரணம் கூப்பிட்டார் அப்படின்றதுக்காக இல்ல, உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக, ஆட்சியாளர்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த உணர்வோடு தான். ஸோ நிச்சயமா ரொம்ப டீட்டெயில். தேங்க்யூ. அதே மாதிரி சக்சஸ் மீட்ல கண்டிப்பா சாரோட தான் எல்லாமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.